உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பயங்கரமான தாளாத துக்கம் இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு நாள் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஒரு முறை நீங்கள் இயேசுவை கூப்பிட்டு பாருங்கன்னு என் தங்கச்சி அடிக்கொருக்க சொல்லுவா. எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் வராது, எங்கள் சாமியெல்லாம் அப்படி ஒன்றும் எனக்கு விடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுவேன். நீ தான் ரொம்ப பெரிய கடவுள், நீ தான் ரொம்ப பெரிய ஆள் சொல்லிட்டு அந்த சபரிமலையில் இருந்துட்டு பேசுகிறேன். நான் இது வரைக்கும் 5 வருஷம் பெருவழி நடந்து வந்திருக்கிறேன். ஆனால் என் தங்கச்சியை மட்டும் நீ காப்பாற்றி கொடுத்துட்டேன்னா, என் உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் எங்கள் ஊர்ல இருந்தே நடந்து வரேன்னு சொல்லிட்டு பொருத்தனை அடுக்கிறேன். அவரை நோக்கி நான் கூப்பிடாத இருந்த போது கூட அவருடைய அந்த பணி என்கிற தொடுதல் எனக்கு கிடைத்தது. அவர் என்னை தொட்ட உடனே என்னை அறியாமலே என் நாவு இயேசு 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 என்று சொல்ல தொடங்கிட்டு 2014 வருஷம் ஜனவரி மாதம் வரையிலும் இந்த இயேசுவானவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இதோ நம்முடைய ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சபரிமலைக்கு ஒவ்வொரு வருஷமும் 5 வருஷம் அந்த சபரிமலைக்கு மாலை அணிந்து போனவன் நான். கவனிங்க, ஒவ்வொரு வருஷமும் நான் பெருவழி பாதை தான் போவேன். ஒவ்வொரு வருஷமும் எரிமேலியில் இறங்கி அதிலிருந்து அந்த 48 மைல் அவர் நடந்து போய் தான் அந்த இடத்துக்கு போவேன். அது மட்டும் இல்லை, எனக்கு விவரம் தெரிய சிறு பிள்ளையா இருக்கும் போதே எங்கள் அம்மாவுடைய கைப்பிடிச்சு இருக்கங்குடிக்கு நடந்து போனவன் நான். இருக்கங்குடி திருச்செந்தூர் என்றும் சொல்ல போனா 50,000 பேர் 1,00,000 பேர் வரக்கூடிய பக்கத்தில் இருக்கிற நால்மாவடி எனக்கு தெரிஞ்சது கிடையாது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆறுமங்கலம் சொடலை என்ற விக்கிரக அந்த இடத்துக்கு ஒவ்வொரு மாசத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அங்கே இரவு போவேன். அப்படி போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊர்ல இருந்து நான் திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கே ரெட்டப்பாலம் பக்கத்தில் ஒரு மதுபான கடை உண்டு. அந்த மதுபான கடையில் ஒரு மதுபான பாட்டிலை முழு பாட்டிலை வாங்கி அந்த சாமிக்கு கொண்டு போய் படைப்பேன். ஒவ்வொரு மாசமும் நான் அருந்துவது கூட சாதாரண விலை உள்ளது தான். ஆனால் அந்த இதுக்கு நான் விலை உயர்ந்ததை வாங்கி கொண்டு போவேன். அப்படி வாங்கி கொண்டு போய் செவ்வாய்க்கிழமை இரவெல்லாம் அந்த இடத்தில் வைணவம் காத்து இரவெல்லாம் இருந்து நைட்டு 12 மணிக்கு உச்சிகால பூசை நடக்கும். அந்த உச்சிகால பூசை நடக்கும்போது சுடுகாட்டில் படைக்கப்பட்ட அந்த கறி முட்டை எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு அதை எடுத்து சாப்பிட்டு தங்கள் வீடுகளுக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு மதியீனமான காரியங்களுக்கு நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த பாதையில் நடந்தேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, உங்க மத்தியில் நிற்கிற நான் ஏதோ பெரிய பல வருஷமாய் இந்த தெய்வத்தை அறிந்த குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, இயேசுவை அறிந்த குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. நான் எல்லா இரக்கத்தோடு சொல்லுவேன், ஆண்டவருடைய அளவில்லாத இரக்கம் 26வது வயசில் என்னை அவருடைய இரட்சணியம் தேடி வந்தது. அல்லேலூயா. எங்க ஊர்ல ஒரு விக்கிரக கோயில் ஒன்று இருக்கு. அங்கே பூசை செய்வதற்கு ஆள் இல்லாவிட்டால் நான் தான் போய் அது பூசை செய்வேன். கவனிங்க, ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு தேவனுடைய ஆவி இல்லாத போது ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு மதியனமா இருக்கிறான், தேவனற்ற ஒரு மனுஷன் இந்த பூமியில எந்த அளவுக்கு அவனுடைய சிந்தனைகளுக்குள் நடக்கிறான் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், அந்த சீமோன் சொல்றான், இவள் யார் என்று தெரிந்திருந்தா இவருக்கு நல்லா தெரியும், இவருடைய பாதத்தை தொடுகிறாள், இவள் பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அவள் கண்ணீரை விட்டு அந்த பாதத்தை கூந்தலினால் துடைத்து கொண்டிருக்கும் போது சீமோன் தன் மனசுல இவள் யாருன்னு தெரிஞ்சா இப்படி தொடவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்துட்டு இருக்கும்போது சீமோனை கூப்பிட்டு சொல்றாரு, கவனிங்க, எந்த மனுஷனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனுஷன் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னார். அல்லேலூயா. உங்கள் மத்தியில் நிற்கிற மகேந்திரனா எனக்கு இயேசு அதிகமாய் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. அதிகமாய் 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 அவர் எனக்கு மன்னித்திருக்கிறார். அதனால்தான் என்னுடைய கண்ணீரா இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையினுடைய முடி என்பது எல்லாவற்றை விட நம்ம கனமாய் பார்க்கிற ஒன்று. எல்லா கனத்தையும் அவர் பாதத்துக்கு கீழே நம்ம கனத்தெல்லாம் ஏன் கொண்டு வரனா, அவர் நம்மளை அதிகமாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க ஊர்ல பூசை செய்ய ஆள் இல்லைன்னா நான் தான் போவேன். போயிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு அடிபம்பு இருக்கும். அந்த அடிபம்பில் தண்ணி அடித்து நிறையா அந்த தண்ணியை பிடிச்சி பக்கத்தில் கடையில் போயிட்டு, அன்றைக்கெல்லாம் சர்ஃபெக்சல் 1 ரூபா 2 ரூபா பொடி பாக்கெட் இருக்கும், 1 ரூபா பொடி. அந்த சர்ஃபெக்சல் ஏரியெல்லாம் வாங்கி நான் அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி
கடையில் 2 எலுமிச்சம்பழத்தையும் 1 லிட்டர் நல்லெண்ணெயும் 2 கொஞ்சம் தேங்காய் நாரையும் வாங்கி உள்ளே போய் அந்த விக்கிரகத்துக்கு ஊற்றி முதுகை தேய்ப்பேன். அப்படியே கரன்ட்டு அந்த சர்பெக்ஸில் வச்சு நல்ல தண்ணியில் கரைச்சி அந்த முதுகை தேய்ப்பேன். முதுகெல்லாம் எண்ணெய் காப்பு பொறிஞ்சு கிடக்கும். அப்படி தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், கொஞ்சம் பார்த்து எனக்கு செய்யு, நான் தான் உனக்கு குளிப்பாட்டுறேன், நான் தான் உனக்கு சோடிக்கிறேன், நான் தான் உனக்கு ராஜ அலங்காரம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் தாழ்மையாக சொல்லுவேன், பார்த்து செய்யின்னு சொன்னேன். ஆனால் கொஞ்ச நாட்கள் தெரிஞ்சது அது பார்க்காதுன்னு. புரியல உங்களுக்கு? நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு தடவையும். எனக்கெல்லாம் அந்த அங்கே இருக்க குத்து விளக்கும் அங்கே இருக்கிற காரியங்களும் அழுக்காக இருந்துச்சுன்னா அவ்வளோ பிடிக்காது. அதை அப்படி பத்திரமா கழுவி சோடிச்சு வைப்பேன். எங்கள் ஊரில் கரையில் ஒரு விக்கிரம் இருக்குது, கம்மா கரையில் ஒரு விக்கிரம் இருக்குது. அதுக்கு 108 குடம் தண்ணியை அடித்து ஊற்றுவேன். அந்த அளவுக்கு வெறித்தனம், அது மேலே மோகம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஒரு பக்கம் விக்கிரகத்தின் மேல் தீரா மோகம் கொண்டு அதை ரொம்ப அதிகமாக அதை பின்பற்றி போனேன். ஒரு பக்கம் எங்கள் ஊரில் கவனிங்க, இந்த மாதிரி ட்ராக்ஸ் கொடுக்க வருவாங்க. ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு வெள்ளை ஃபேன் செட் போட்டு வெள்ளை சேரி கட்டி ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் வந்தாங்க. இன்னைக்கு அவங்க எனக்கு போதகர்னு தெரியுது, அன்னைக்கு எனக்கு தெரியாது. அவங்க என்கிட்ட, நான் ஒரு கோயில் திண்டில் உட்காந்துருக்கிறேன், என்கிட்ட ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. என்கிட்ட ட்ராக்ஸ் கொடுத்தோன்னையும் நான் அந்த ட்ராக்ஸை வாங்கி ஒன்றுமே செய்யல. அதாவது அவங்க எதையும் திருப்பிலாம் பார்க்கல, அப்படியே சுருட்டி மடித்து இப்படி ஓங்கி எரிஞ்சேன். இப்படி எரிஞ்ச உடனேயும் ஒரு கல்லில் தட்டி அந்த அக்காவுடைய காலில் பின்னாடி விழுந்துருச்சு. அவங்க என்னை இப்படி திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு என்னை நொறுக்கிருச்சு. ஏன்னா தன் கணவர் கூட இருக்கிற அவரும் பார்த்து சிரிக்கிறாங்க. நான் யோசிச்சேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு அது நொறுக்கப்பட்டதை ரொம்ப யோசிக்கல, அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அவருக்கு முகத்தில் ஒரு தேவ அன்பை நான் பார்த்தேன். அல்லேலூயா. இயேசுனாலே அந்த சபை, அந்த இயேசு அப்படிலாம் எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னா, வெள்ளைக்காரன் சாமி, வெளிநாட்டுக்கார சாமி, இதெல்லாம் நம்ம ஊர் சாமி கிடையாது. நம்ம ஊர் சாமியெல்லாம் இவங்க இந்த சாமியை மாதிரி வம்பா அடிபட்டு சாகாது. நம்ம சாமியெல்லாம் கையில் அருவாள் வச்சுருக்கோம், அடித்து யார் வந்தாலும் வெட்டி கொண்டு வரும். நம்ம சாமியெல்லாம் பயங்கரமான தைரியமான ஆளுன்னு சொல்லி தான் எங்களுக்கு சொல்லி வளர்த்தாங்க. அப்படித்தான் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் இல்லைன்னா மாம்ச வெறி இருக்கும். ஜெயிக்கணும், அடிக்கணும், உதைக்கணும், அப்படியே நாம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தக்கூடிய அந்த தேவையற்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இப்போ கடவுளுக்குள்ள வந்த பிறகுதான் அடிக்கிறது வீரம் இல்லை, அடி வாங்குறதான் வீரம்னு கற்றுக்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது தன்னை எதிர்த்து பேசுறவனை திருப்பி எதிர்த்து பேசுறது வீரமோ மேன்மை அல்ல. எதிர்த்து பேசுற மனுஷனுக்கு முன்னாடி மறுபடி எதிர்த்து பேசாம அந்த இடத்துல அமைதியா போனா அங்கதான் தேவனுடைய வீரம் செயல்படுது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி எங்களை சொல்லி வளர்த்தபடினால எனக்கு இந்த இயேசு சாமி அன்னைக்கு இதை தொழுது கொள்ளணும், இதை பின்பற்றணுங்கிற எந்த ஒரு எண்ணம் இருக்காது. அதை தாண்டி இப்படியெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போனால் எரிச்சல் வரும். புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய இன்னைக்கு ஏன் நாம சில இடத்துல ட்ராக்ஸ் கொடுக்கும்போது ஏன் நம்மளை எதிர்க்கிறாங்க, ஏன் நம்மளை விரோதிக்கிறாங்கன்னா, விஷயம் அவங்க இல்லை, அவங்களுக்குள்ள தேவனற்ற ஒரு ஆவி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, எங்க ஊர்ல இன்னைக்கும் சில ஆண்டவர் அறிஞ்சவங்க யாராச்சும் அந்த மாலை போட்டிருந்தாங்க, அவங்கள பார்த்தா சோத்திரம் 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 சோத்திரன்னு போட்டு போவாங்க. ஏங்க நான் சொல்றேன், நான் மாலை போட்டிருக்கும் போது என்ன பார்த்து ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் விலகி போயிருந்தா நான் இப்படி உள்ள வருவேன்? சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அன்னைக்கு அவர் என்ன பார்த்து வெறுக்கல, அன்னைக்கு அவர் என்ன பார்த்து இது இவன் என்ன இப்படி இருக்கிறானேன்னு சொல்லல. அவர் என்னை பார்த்து அவர் மனதுருகினார். அல்லேலூயா. கவுனிங்க, அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. எங்க ஊர்ல ஒரு சபை இருக்கு. அந்த சபைக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அங்கதான் நாங்களாம் கிரிக்கெட்டு, பம்பரம், இந்த கோழிக்காலாம் விளாடுவோம். அப்படி விளையாடும் போது என் நண்பன் ஒருத்தன், என் கூட படிக்கிறவன், அவன் சபைக்குள்ள இருந்து கேக்கு, சேவு, டீ, கடுண்டீலாம் இருக்கு இல்லையா, அங்க சபைக்குள்ள இருக்கும். அதை அவங்க மீட்டிங் நடக்கும்போது அதான் போட்டு தருவாங்க. அப்ப நாங்க வெளியில் விளாண்டுட்டு இருப்போம், அவன் கொண்டு வருவான் என் ஃப்ரெண்டு. உடனே அவன் சொல்லுவான், டேய் மஹிந்திரா, எங்க அப்பா உன்னை உள்ள கூப்பிடுறாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த திலீப் குமார் சொல்லுவான். உடனே நான் சொல்லுவேன், செத்தாலும் சாவண்டா, சர்ச்சுக்குள்ள மட்டும் வரமாட்டேன். யாரை பார்த்து சர்ச்சுக்குள்ள கூப்பிடுறா, நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு அவனை மிரட்டுவேன். உடனே அவன் அப்பாட்ட போய் அவன் சொல்லுவான், வரமாட்டேங்கான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள போக மாட்டேன். ஏன்னா அதனால் அங்கிருந்து வரக்கூடிய டீயை குடிப்பேன், சேவை தும்பேன், கேக்க தும்பேன், எல்லாத்தையும் தும்பேன். ஆனா உள்ள போக மாட்டேன்.
அப்போ இப்படித்தான் ஆண்டவர்னால நல்ல எங்க ஊர்ல வந்து இந்த படம் போடுவாங்க, சிலுவை படம் போடுவாங்க, ஸ்கிரீன் வச்சு போடுவாங்க. அந்த படம் போடுறதுக்குன்னு ஒரு டீம் வருவாங்க. அப்படி வரும்போதெல்லாம் நான் கூட 4 பசங்களை என்ன மாதிரி கொஞ்சம் மோசமாக அலைகிற பசங்களை கூப்பிட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு கல் எடுத்துக்கிட்டு தூரத்துலேருந்து எறிவேன். அந்த ஸ்க்ரீன்லேயே டம்முன்னு எறிவேன். அந்த ஸ்க்ரீனில் எரிஞ்சு ஓட்ட விடுற அளவுக்கு எரிஞ்சிட்டு ஓடிடுறது. அதுதான் வேலி மரவில் இருந்துட்டு ஒழிஞ்சிட்டு. ஏன்னா எனக்குள்ள தேவன் இல்லை, என்னுடைய இருதயத்தில் பிரபஞ்சத்தின் தேவன் குடியிருந்தான். அதனால தெய்வத்தையும் தெய்வத்தினுடைய ஜனத்தையும் எதிர்க்கக்கூடிய எரிச்சலின் ஆவி எனக்குள்ள இருந்தது. அதனால அவர்கள் செய்யற எதையுமே நான் ஏற்றுக்கொள்ளல. அதுல என்ன இருக்குன்னு யோசிச்சது கூட கிடையாது. இது ஏன் இப்படி பண்றாங்க நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். எப்படி தெரியுமா? இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் தெரு தெருவா டிராக்டர் தூக்கிட்டே அலைகிறாங்களே, இப்ப பார்த்தாலும் எப்படியாவது கொட்டடிச்சுட்டே அலைகிறாங்களே, எதையாவது ஒன்று பேசிட்டே அலை, இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லையான்னு நினைச்ச நாட்கள் உண்டு. அவ்வளவு தூரம் ஏன் இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி யோசிச்சு இப்படி கிறிஸ்து விரோதமாய் சிந்திச்ச பாதையில் நடந்தவனா கவனிங்க. எல்லா இறக்கத்தோடும் சொல்லுவேன், இது ஒரு பக்கம். ஒரு பக்கம் விக்கிரகம், ஒரு பக்கம் இயேசுவை எதிர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் என் வாழ்க்கையில் அவலட்சணமான பாவங்கள். பாவத்துக்கு அளவே இல்லை. தேவன் இல்லாத ஒரு மனுஷனை எப்படி நம்ம ஆண்டவர் ஒருத்தரை நல்லா ஒர்ஷிப் பண்ணக்கூடிய நல்ல கிருபையை கொடுத்து, ஒருத்தருக்கு நல்ல பிரசங்கக்கூடிய கிருபை கொடுத்து, ஒருத்தர் நல்லா ஜெபிக்கக்கூடிய கிருபை கொடுத்து, எப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வித்தியாசமா பயன்படுத்துறாரோ, பிசாசும் அதே மாதிரி தான் ஒருத்தங்களை நல்ல பாவத்திலே அசுத்தத்திலே கொண்டு வந்து இச்சையான பாவத்தில் ஒருத்தவங்களை குடிக்க வச்சு, ஒருத்தவங்களை மற்றவங்களை அடிக்க வச்சு, கொலை செய்ய வச்சு, அவனுடைய அழைப்பை சிலவருக்கு கொடுக்குறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 25 வயசு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை. எங்கள் ஊரில் இரும்பு பட்டறை இருக்கும். அந்த இரும்பு பட்டறையில் நைட்டு எல்லாரும் தூங்கின பிறகு 12:30 மணிக்கு பிறகு எந்திரிச்சு அந்த இரும்பு பட்டறையில் உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய சுத்தியல், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோயர், அதாவது இப்போ அந்த ஃப்ளோயர் இல்லை, முன்னாடி இந்த ஃப்ளோயரை சுற்றி தான் உளியை நல்லா அனல் ஊட்டி அந்த உளியை தட்டுவாங்க. உளியை தட்டி கல் உடைக்கிறதுக்கு கொண்டு போவாங்க. அந்த ஃப்ளோயரு கம்பி எல்லாத்தையும் நைட்டெல்லாம் திருடி 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 எங்கள் ஊர் பக்கத்தில் பின்னாடி, உங்கள் ஊரில் விலைம்பாங்கல்ல, காடு தோட்டம் இருக்குல்ல, விலையா தம்பி சொன்னார் மல்கி, அது விலை அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு வேலி செடி, மஞ்சனத்தி செடி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அந்த தூருக்கு கீழே புதைச்சி வச்சுட்டு அந்த வாரத்தில் முழுவதும் திங்கக்கிழமைக்கு 3ஆம் நம்பரில் போய் அந்த சுத்தியில் எடுத்துட்டு வா, புதன்கிழமைக்கு 4ஆம் நம்பரில் போய் அந்த புலையரை எடுத்துட்டு வான்னு சொல்லி, குடிக்கிறதுக்கு பணம் இல்லாதனால திருடி புதைச்சி வச்சு குடிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனம் இருட்டா இருந்தது. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, தேவன் இல்லாத ஒரு மனுஷனுடைய சிந்தனை எவ்வளவு இருளா இருக்கிறது. நான் 25 வயசு வரைக்கும் இருந்த நாட்களையும் 26வது வயசுக்குள்ள என் ஆண்டவர் அவருடைய ரட்சணியம், அவருடைய சுவிசேஷத்தின் வெளிச்சம் என் இருதயத்தில் வந்தபோது எனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களையும் நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பக்கம் திருட்டு, ஒரு பக்கம் இச்சையான பாவங்கள், ஒரு பக்கம் போதை. அப்படிங்க ஒரு நாள் என்னுடைய நண்பன், பல காரியம் இருக்கு, ஆனால் ஒன்று சொல்கிறேன். என் நண்பன் லட்சுமணனும், எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், எங்கள் ஊர்லெல்லாம் மிலிட்ரிக்காரங்க லீவுக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்க இனாமா சரக்கு கொண்டு வருவாங்க, இனாமா மதுபானம் கொண்டு வருவாங்க. அன்னைக்கெல்லாம் காசு யார்ட்டையும் 10 ரூபாயா கையேந்தி இருக்கிற பாட்டிலெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பாட்டில் கடையில் போட்டு குடிக்க வேண்டிய நிலைமை இல்லை. அன்னைக்கெல்லாம் மிலிட்ரிக்காரங்க வந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க வீட்டில் வாசல்லே காத்து கிடக்கிறது, நைட்டே போய் அவங்கள போய் பிக்கப் பண்ண போகிறது. அந்த அளவுக்கு மிலிட்ரிக்காரங்க மேலே ரொம்ப அன்பு. ஏன்னா அவங்க இனாமா கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு அண்ணன் ஒரு நாள் ஃபுல்லாக கொண்டு வந்தார். அப்போ நைட்டு ஒரு விலை தோட்டத்துக்குள்ளே போயிட்டு குடிக்க போனால் நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. ஃபுல்லாக மதுபானத்தை அருந்திட்டு அங்கேருந்து புறப்பட்டு வரும்போது 2 பேர் முன்னாடி போகிறாங்க, நான் பின்னாடி என்னுடைய வாகனத்தில் வந்துட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் முன்னாடி போனவங்க என்னை காணாமன்னு திரும்பி வராங்க. வந்து பார்த்தா நான் ஒரு பெரிய ஓடை, அந்த ஓடையில் வேலி முள், இழந்த முள்ளெல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே விழுந்து கிடக்கிறேன். உள்ள முகமெல்லாம் இழந்த முள் பார்த்துருக்கீங்களா? கொடுக்கு முள் இருக்கும். அந்த இழந்த முள்ளாம் முகத்தில், முதுகில் எல்லாத்துலேயும் குத்தி அந்த வேலிக்குள்ளே கிடக்கிறேன். என் நண்பன் லட்சுமணன் அவன் என்னை தூக்கிட்டு என்னை கொண்டு வரான். என்னை கொண்டு வந்து எங்கள் அப்பா அப்போ தான் தூங்க ஆயத்தமாயிட்டு இருக்கிறாரு. எங்கள் அப்பா படுக்கிறதுக்கு ஆயத்தமாகும்போது இவன் வந்து என்னை வீட்டு முன்னாடி போட்டுட்டு போகிறான். அவன் போகிற வரைக்கும் எங்கள் அப்பா அமைதியாகவே இருந்தான். அவன் அந்த கிராஸ் பண்ண உடனேயும் எங்கள் அப்பா என்னை தொடையிலே ஓங்கி மிதிச்சார். மிதிச்சுட்டு
எங்கள் வீட்டு கதவை தட்டினோடனே எங்கள் அம்மா வெளியே இருந்துச்சு வந்தாங்க. எங்கள் அம்மா பார்த்து சொன்னார், நீ பெத்த திருமகன் எப்படி வந்து படுத்திருக்கான்பான்னு சொல்லி அசிங்கமாக எங்கள் அம்மாட்ட என்னை திட்டி எப்படி கிடக்கிறான் பாருன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பா சொல்கிறாரு. எங்கள் அம்மா சேலை முந்தானி எடுத்து வாயில் வச்சுட்டு அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. எங்கள் அப்பா சொன்னார், நீ இவன் கையையும் காலையும் கட்டு, இவனை அம்மிக்குழவை போட்டு அரைப்போம் இல்லையா, அம்மிக்குழவை போட்டு நான் தலையில் போட்டு கொன்னுடுறேன் அப்படின்னு எங்கள் அப்பா பல்ல கடிச்சிட்டு பேசுகிறார். அப்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உமக்கெல்லாம் அறிவு இல்லையா, இவன் சின்ன பிள்ளையிலேயே 2 காலு விளங்காது, எனக்கு விவரம் தெரிய என் கண்ணு மஞ்சக்காமலம் பூத்து போச்சு. எங்கள் அம்மா எனக்கு முட்டை அவிச்சு இளநீ இதெல்லாம் கொடுப்பாங்க, வச்சாங்கன்னா தலாவுவேன், அப்படியே கண்ணு தெரியாது எனக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே மஞ்சக்காமலை கண்ணு தெரியாது, எனக்கு விவரம் தெரிய எனக்கு நடந்திருக்கு. அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, காலு விளங்காமல் கண்ணு தெரியாமல் கிடந்தான், அப்படி சாக கிடந்த பிள்ளைய பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கிட்டெல்லாம் கடனை உடனே வாங்கி அன்னைக்கு இவன் ஆஸ்பத்திரியாக தூக்கிட்டு போய் காப்பாற்றி இன்னைக்கு முழுத்த மனுஷனாக வளர்த்துருக்குறோமே, இப்போ போய் இவனை கொல்லணும்னு சொல்கிறே, உமக்கெல்லாம் அறிவில்லையா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொன்னார், இவனை கொல்லணும்னு நான் நினைக்கல, நான் தோட்டத்துக்கு காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு நாள் கூட நிம்மதியாக தெருவில் நான் கடந்து வந்ததில்லை. எங்கே பார்த்தாலும் உனக்கெல்லாம் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்க, நீ எல்லாம் உயிரோடு இருக்கணுமா, இப்படி ஒரு பிள்ளையை வளர்க்கணுமா அப்படின்னு உன் மகன் அங்கே குடித்தான், அவங்ககிட்ட சண்டை போட்டான், அந்த காரியத்தை செஞ்சான், இந்த காரியத்தை செஞ்சால் வர்ற வழியெல்லாம் என் காதில் எப்போ பார்த்தாலும் உன் பிள்ளை பேச்சுட்டான். இவனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, இவனை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால நமக்கு என்ன லாபம் இருக்குது, இவன் நமக்கு ஒன்றும் சேட்டலும் பரவாயில்ல, இவனை நம்மளை ரொம்ப கேவலப்படுத்துறான்னு சொல்லி எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட பயங்கரமாக சண்டை போடுறார். எங்கள் அம்மா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நடுவில் இருந்து போராடி என்னை காப்பாற்றுறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்கள வேதனையாய் நடத்தினேன். எத்தனையோ இரவுகள் எங்கள் அம்மா தூங்காத நாட்கள் உண்டு. எங்கள் அம்மா எங்களுடைய அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு, மகேந்திரன் படுத்தானடா, ஏன்னா யார் வீட்டு மாடியிலையாவது கிடப்பேன், யார் வீட்டு எங்கேயாவது கிடப்பேன், குடிச்சிட்டு அப்படியே அந்த அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்ததுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அவன் கல்லறையில் தன் சரீரத்தை கீறி கொண்டிருந்தான். அவன் சங்கிலிகளால் கட்டக்கூடாத மாதிரி அம்மா அப்பாவுக்கு கட்டுப்படலை. என்னையவே நான் கெடுத்து கொண்டிருந்தேன். என் சரீரத்தில் மதுபானத்தினால் தேவையற்ற பாவத்தினால் என்னை கெடுத்து கொண்டிருந்தேன். என்னை யாராலையும் அடக்கவே முடியல. அதனால இஷ்டத்துக்கு மானாவரியா தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணோட்டகத்தை போல என் வாழ்க்கை இருந்தேன். காற்றை விட்டுக்கொள்கிற காட்டுக்கழுதையை போல இருந்தேன். அப்படித்தான் என் வாழ்க்கை ரொம்ப அசுத்தமா இருந்தது. அப்போ இப்படி போயிட்டு இருக்க நாட்கள்ல எங்க ஊர்லயும் நீங்க இப்பவும் 2013 வருஷம் நக்கீரன் புஸ்தகத்தை நீங்க வாங்கி பாருங்க. 2013 வருஷத்துல மர்மமான முறையில் வாலிபர்கள் மரித்து கொண்டிருக்கிற கிராமம் சொல்லி எங்க கிராமத்தை குறித்து நக்கீரன் பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஏன்னா என்னுடைய வயசுல அன்னைக்கு அந்த 20 to 25 வயசு அந்த 30 வயசுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் அந்த ஒன்று போல செத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச என் கூட படித்தவங்க, ஏன் சோட்டு உள்ளவங்கெல்லாம், ஒருத்தெல்லாம் காத்தாடி லீஃப் வண்டியில் 4 சக்கரம் இருக்கும், அதில் விழுந்துட்டான். அவனெல்லாம் கூட்டி தான் அழுனாங்க. அவனுக்கு தலை எது கை எதுன்னு தெரியல, அப்படி அவன் நசுங்கி போனான். கூட்டி தான் அழுனாங்க. அவன் பேர் முத்துக்குமார். அது மட்டும் இல்லை, போஸ், பழனி, கருப்புசாமி, லட்சுமணன், இப்படி பல வாலிபர்கள் என்னை போல நிறைய பேர் ஒன்று போல செத்துக்கிட்டே வந்தாங்க. அதனால எங்க ஊர்ல ஒரு பயம் வந்துருச்சு. ஏதோ ஒரு அசுத்த சக்தி ஊருக்குள்ள புகுந்துருச்சு, அதனால வாலிபர்களை பூரா கொண்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல இருக்கிற அந்த நாட்டாம அந்த எல்லாருமே அந்த தர்மகத்தா எல்லாருமே முடிவெடுத்து வீட்டுக்கு வரி போட்டு ஆந்திராவில இருந்து மந்திரவாதிகளை கூப்பிட்டு வந்து இந்த அசுத்த சக்தியை விரட்டணும், வாலிபர்களுக்கெல்லாம் ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல எல்லாரையும் கூட்டி அந்த காரியத்தை செஞ்சாங்க. அதில் முதல் வரிசையில் உட்காந்துருந்தேன். என் கையில் கொடுத்து தான் அந்த கலயம், அதாவது மண் கலயம் சொல்லுவோம், மண்பானைன்னு சொல்லுவாங்க, அந்த கலயத்தில் உள்ள இனத்தையோ போட்டு அந்த நெல் உமி இதெல்லாம் போட்டு செஞ்சு என்னென்னத்தையோ பண்ணாங்க. அதை என் கையில் கொடுத்து என்ன மாதிரி இருக்கிற பசங்களை கையில் கொண்டு வந்து எங்களெல்லாம் சுற்றி பண்ணி தெருவுக்கு தெருவு புதைக்க வச்சாங்க. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் அம்மா அப்பா இவன் இருக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை குறித்து வேதனைப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் ஊருக்குள்ள அடுத்து மகேந்திரன் தான் சாவான், மகேந்திரன் தான் இல்லாமல் போவான், இவன் ஆடுற ஆட்டத்துக்கு இவன் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அவங்களுக்கும் இந்த வாலிபர் மறித்து கொண்டிருக்கிறதுனால அடுத்து இவன் தான் சாவாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, 5வது வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு
அப்படியே ஈர துண்டோட கட்டிட்டு அந்த கோயிலில் போய் இருமுடியெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போகிறேன். அப்படி அதாவது இருமுடி கட்டுறதுக்காக எல்லாத்தையும் ஜாமான் எடுக்க வீட்டுக்கு போகிறேன். அப்போது ஈர துண்டோட இருக்கும்போது மாடியிலேருந்து எங்கள் சொந்தக்காரங்க அப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அவங்க இன்னைக்கு எனக்கு ஏன் இருக்கு, அவங்க இப்படி நெஞ்சை இப்படி தடவிட்டு, இவன் மேலே போகிறவன் கீழே வரக்கூடாதுன்னாங்க. நம்ம ஊரில் நெஞ்சை தடவன என்ன அர்த்தம் தெரியுமா? அதோட ஒளிஞ்சு போட்டுன்னு அர்த்தம். எங்கள் ஊரில் சொடக்கு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாதோ? காலையில் இந்த உங்கள்கிட்ட மண்டவல்லன்னு சொன்னல, அது என்ன மண்டவல்லன்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன். மல்கே சொன்னார் மண்டவல்லன்னா வெல்லம். ஏங்க உங்கள் லாங்குவேஜுக்கு என் லாங்குவேஜுக்கு கொஞ்சம் ரொம்ப இல்லை, லைட்டாக. அதனால் வெல்லம் மண்டவல்லன்னு சொல்லுவோம் இல்லையா? வெல்லம், அச்சு வெல்லம், சக்கரை 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 அல்லேலூயா, சக்கரை சொல்லுங்க. அப்போது அதுதான் எங்கள் அம்மா திருச்செந்தூரில் என் அளவுக்கு என்னுடைய வெயிட்டுக்கு தக்க எங்கள் அம்மா திருச்செந்தூரில் ஒரு பக்கம் ஒரு தராசில் மகேந்திரன், ஒரு தராசில் சக்கரை, இந்த ரெண்டையும் வச்சு விற்று கொடுத்து வாங்கினாங்க. ஏன்னா அன்னைக்கு எனக்கு பல நோய் இருந்ததுனால. இது ஏன் சொல்ல வரேன்னா, சில மொழிகள் உங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் ரொம்ப இல்லை. அப்போது அந்த ஊருக்குள்ளே அப்படி எதை சொல்லிட்டு இருந்தேன்? ஈரத்துண்டு, கரெக்ட். ஈரத்துண்டு கட்டிட்டு இப்படி போகிறேன். அவங்க சொல்கிறாங்க இப்படி நெஞ்சை தடையிட்டு, இவன் போகிறவன் மேலே சபரிமலைக்கு மேலே போகிறவன் திரும்ப வரவே கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலை, ஒரு பக்கம் ஊருக்குள்ளே அடுத்து இவன் தான் சாவாங்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு பக்கம் சொந்தக்காரங்களுக்கும் பிடிக்கல. ஏன்னா நான் நடக்க இப்படி என் வாழ்க்கை மோசமாக போச்சு. அது மட்டும் இல்லை, நான் கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், என் லைஃப்பில் மறைக்கப்பட்ட சில காரியங்கள், அரசாங்கத்துக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்தேன். என்னை அவ்வளோ அலக்கழிச்சான் பிசாசு, தாறுமாறா ஓட வச்சான். கோயில் கலையங்களை திருடுறது, தேவையற்ற காரியங்களை செய்கிறது, இல்லாத அவலட்சணமான காரியங்களை செய்கிறது, எல்லாவற்றையும் செய்ய வைத்து என் வாழ்க்கையை பயங்கரமாக கெடுத்துட்டான். அப்போது 2013 வருஷம், கவனிங்க, 4வது வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன். அந்த ஜனவரி அந்த பிப்ரவரி நாட்களில் ஊருக்குள்ளே ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒருத்தவங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். அவங்க அன்றைக்கு இரவு என்னை அடிப்பதற்காக 4-5 பேர் சேர்ந்து வர்றாங்க. அப்படி வரும்போது நானும் அவர்களை விரோதித்து சில ஆயுதங்கள்லாம் எடுத்து துரத்துறேன். அவங்க என்னை நேராக ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கவனிங்க, ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க. நான் துரத்துனேன், இவன் பயந்து வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டாங்க. எப்படி வர்றதுக்குள்ளே நைட்டு இவங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி நானும் எங்கள் அண்ணன் எல்லாம் சேர்த்து இருக்கிற வெறித்தனமாக இவங்க நேராக போய் சுமோவில் ஒரு 4-5 போலீஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா எங்களை லைட் அடிக்கிறாங்க, சுமோவில் லைட் அடிக்குது. பார்த்தா யாருன்னு பார்த்தா போலீஸ். உடனே பயந்து ஓடுறேன். நானும் அவங்க எல்லாம் ஓடி பைக்கை ஒரு வீட்டில் விட்டுட்டு ஒரு காட்டுக்குள்ளே, ஒரு மக்காச்சோலை தோட்டத்துக்குள்ளே ஓடிட்டேன். அப்போது அன்றைக்கு நான் இந்த ஊர்காவல் படை என்கிற ஒன்றில் வீட்டில் சும்மா இருந்ததுனால அந்த ஊர்காவல் படையில் சேர்ந்தேன். அப்போது எங்கள் ஊரில் இந்த கூட்டுறவு எலெக்ஷன் நடக்கும், சொசைட்டி எலெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, கூட்டுறவு எலெக்ஷன். அந்த சொசைட்டி எலெக்ஷனில் ஒரு இரவு நானும் அன்றைக்கு இருந்த இன்ஸ்பெக்டர் மனோகர் என்கிற ஒருத்தர், அவரும் நானும் அந்த சொசைட்டி எலெக்ஷனுக்கு அன்னைக்கு நைட்டு டியூட்டி பார்த்தோம். இப்போது என்னுடைய கேஸ் போயிருக்கிறது அவர்கிட்ட தான். இப்போது இவர் தான் என்னை வந்து பிடிக்க வர்றார். வந்தால் நான் ஒரு தோட்டத்துக்குள்ளே நடக்கிறேன். அப்போது அவர் என் ஃபோனுக்கு அன்னைக்கு இந்த 110 அந்த ஃபோன், அன்னைக்கு அந்த பட்டன் ஃபோன் தான். அப்போ அவர் எனக்கு ஃபோன் அடிக்கிறார். ஃபோன் அடித்து, மகேந்திரா நீ எங்கே இருக்க, ஒழுங்காக வந்துரு, உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நான் தேடி வந்தால் நீங்கள் எல்லாம் ஓடுறீங்களான்னு சொல்லிட்டு என்னை சத்தம் போட்டு மிரட்டுறார். நான் சொல்கிறேன், சார் எங்கள் மேலாம் தப்பு இல்லை, அவன் எப்படி கம்பை தூக்கிட்டு வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறேன், அதெல்லாம் பேசாத, ஸ்டேஷனுக்கு வா அப்படிங்கிறார். சார் அப்பெல்லாம் வர முடியாதுங்கிறேன். அவர் சொல்கிறாரு, நீ வெளியே வந்தபோது உங்கள் அப்பா உனக்காக வெளியே வந்தார், உங்கள் அப்பா அருவாளோடு வந்ததுனால உங்கள் அப்பா தூக்கி உள்ளே வச்சுருக்கோம், நீ வா அப்படிங்கிறார். எங்கள் அப்பா உள்ளே வச்சனையும் எனக்கு, நான் தோட்டத்திலிருந்து எனக்கு என்ன செய்யன்னு தெரில, உடனே கிளம்பி வர்றேன். எனக்காக வந்தவங்க எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், இன்னும் 2 தம்பிகள்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்போது ஸ்டேஷன் போனால் அவர் சொல்கிறாரு, மகேந்திரா நீ இன்னுமே இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், உன்னால் அவங்களுக்கு எந்த பாதிப்பு வராதுன்னு எழுதி கொடுத்துட்டு போ. எங்கள் ஊரில் பச்சைமட்டை ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஏட்டு. அவர் தென்னை மட்டை இருக்கு இல்லையா, தென்னை மட்டை, இது பனை மட்டை இருக்கு இல்லையா, அந்த மட்டையை கொண்டு தான் அடிப்பார். அடித்தா வெள்ளூரியாக உரிச்சிருவார்.
அந்த அளவுக்கு அடிக்கிறாள். அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து இந்த மகேந்திரனை முழங்கால் கீழே ஒடிச்சு விட்டுருங்க, இவன் ஆட்டம் ஓவராக இருக்குது, இவன் காலக்கையை ஒடிச்சு போட்டால் தான் இவன் திருந்துவான்னு சொல்லி எதிர்ப்பாளர் எனக்கு எதிர்த்து நின்றவங்க போய் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவர் என்னை கூட்டு சொல்கிறாரு, மகேந்திரா உன்னை குறித்து பச்சைமட்ட ராமசாமிகிட்ட காசை கொடுத்து பேசியிருக்கிறாங்க, நீ ஒழுக்கமாக நீ எழுதி கொடுத்துட்டு போயிரு, நீ என் கூட டூட்டி பார்த்த முகத்தாச்சனைக்காக உன்னை நான் மேலே கை போடாமல் நான் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் சொல்கிறாரு, என்னை அந்த போலீஸ்காரர் மிதிச்சிட்டாரா அப்படின்னு எங்கள் அப்பா அழுகிறார். எங்கள் அப்பாவை போலீஸ்கார் மிதிச்சிட்டாங்க. இப்போது இவர் இப்படி சொல்கிறார். உடனே எதையும் யோசிக்கலை, அவங்க தேவையில்லாத காரியத்தில் எழுதியிருந்தாங்க, எல்லாத்தையும் படித்தேன், நான் எதையும் வாக்குவாதம் பண்ணலை, எழுதிட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டேன். நைட்டெல்லாம் ஃபுல் தண்ணி. இப்போ காலையில் எழுந்திரிச்சா ஊருக்குள்ளே ஒரே பேச்சு, ஐயோ இப்படி மகேந்திர நைட்டெல்லாம் கொலை விழுந்திருக்கும் அப்படி இப்படின்னு பேசுகிற அளவுக்கு காலையில் அவங்க அப்பா அடிச்சிட்டாங்களான்னு சொன்னோன்னே எனக்கு பெரிய அவமானமாக போச்சு. உடனே அன்னைக்கு ஒரு பைக் ஒன்று வச்சுருந்தேன், என்ன யோசிச்சேன்னு தெரியல, நேராக கோயில்பேட்டிலேருந்து பைக்கிலே மெட்ராஸ் போயிட்டேன். பைக்லேயே மெட்ராஸ் சென்னைக்கு பைக்லேயே போயிட்டு அங்கே ஒரு 6 மாதம் இருந்தேன். அப்போயில் 2013 ஆகஸ்ட் 15 நைட்டு எனக்கு ஒன்று ஃபோன் வருது, உன்னுடைய ஃப்ரெண்டு லட்சுமணன் திருப்பூர் காங்கேயம் பக்கத்தில் அவன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு. நேராக அங்கேருந்து கிளம்பி போகிறேன். அவன் ஒரு மார்ஜரியில் நல்ல ஹைட்டு மார்ஜரியில் கிடக்கிறான், உடம்பெல்லாம் வீங்கி அப்படியே செத்து கிடக்கிறான். அப்போது எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் வராங்க. காலையில் அந்த ரைட்டர் அந்த ஏட்டையை என்னை கூப்பிட்டு அவனுடைய பர்ஸு, அவனுடைய ஃபோனு, அவனுடைய எல்லா கர்ச்சிப்பு எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட ஒரு கவரில் வச்சு கொடுக்குறார். அன்னைக்கு இருந்த பட்டன் ஃபோனில் பேட்டரியை மறுபடியும் மாட்டி சிம் கார்டை போடுறேன். அந்த சிம் கார்டை போட்ட உடனே ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் ஒரே சத்தம், அழுகிற சத்தம் கேட்குது. உடனே எனக்கு ஏற்கனவே ரைட்டர் ஏட்டையா சொல்லியிருந்தாரு, இவன் அதிகாலையில் வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசிகிட்டே போயிருக்கிறான், அப்பையில் தண்ணி குடிச்சிட்டு தூக்கம் வருதுன்னு தண்ணியை முகத்தில் ஊற்றிருக்கிறான். ஏன்னா அந்த காருக்குள்ளே தண்ணி கேன் மூடி திறந்து தண்ணி கேன் பாதி தண்ணியோடு உள்ளே கிடந்திருக்கு, அதோட ஃபோனும் பேசியிருக்கிறான்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர கோபம். என் மாப்பிள்ளைய என்னுடைய ஃப்ரெண்டு லட்சுமணன் சொன்ன பார்த்தீங்களா, அவன் என்னுடைய மாப்பிள்ளைய ஃபோன் பேசி யாரோ ஃபோனில் தான் அவங்க பேசி இவனை வண்டி ஓட்டும் போது கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வெறியில் அந்த ஃபோன் வந்தவுடனே அந்த ஃபோனில் பேசுகிற அந்த சிஸ்டரை கண்டமானை திட்டுறேன், நீ தான் என் மாப்பிள்ளையை கொண்டுட்டேன். ஆனால் அவங்க ஃபோன் போட கட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் அவனுக்காக மாலை வாங்குறதுக்கு போகிறேன். அப்போது அந்த ஃபோன் மறுபடியும் வந்துச்சு. நான் சொன்னேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் மறுபடியும் பேசாத, நான் உன்னை ரொம்ப தூசணமாக திட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லி அன்னைக்குள்ள படி பேசினேன். அப்போது அந்த ஃபோனில் இருக்கிற அந்த பெண் சொன்னிச்சு, அண்ணே ஒரு நிமிஷம் என் பேச்சை கேளுங்க, பேசுகிறது நீங்கள் மகேந்திரன் தானேன்னு கேட்டுச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எப்படா என்ன தெரியும் அப்படின்னு சொன்னோன்னையும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். அது சொன்னிச்சு, அண்ணே நீங்கள் மெட்ராஸில் இருக்கிற காலத்தில் நானும் மாமா லட்சுமணனும் திருமணம் முடிச்சிடனே, நாங்கள் 2 பேரும் காதல் கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கு யாருக்குமே சொல்லலைண்ணே, அவங்க வீட்டுக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் தெரியும், நீங்கள் சென்னை போயிட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுது. எனக்கு என்ன பண்ணன்னு தெரில. அப்படி அந்த ஃபோனில் பேசின பெண்ணு தான் ஜெனிஃபர். ஏன் இந்த காரியத்தை இவ்வளோ தூரம் சொன்னேன்னா, எனக்கு முதலாக தேவனுடைய சுவிசேஷம் என் இருதயத்துக்குள் போகும்படி எனக்கு முதலாக அந்த 2013 வருஷம் ஆகஸ்ட் 15 அந்த ஃபோனில் பேசின என் தங்கச்சி மூலியமாக தான் இந்த இயேசுவை நான் கேள்விப்பட்டேன். கவுனிங்க மறுநாள் அவனுக்கான எல்லா காரியத்தையும் முடிக்கிறோம். அப்போது அந்த நாட்கள்லேருந்து என் தங்கச்சி அந்த நாட்களில், அதாவது என் தங்கச்சின்னா அந்த ஜெனிஃபர் என்னுடைய தூர இங்கே பக்கத்தில் களக்காடு பக்கத்தில் அவங்க ஊர், அவங்களுடைய டோட்டல் ஃபேமிலி பாம்பேயில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் என் தங்கச்சி என்கிட்ட பேசுகிறாங்க. அன்னைக்கு அவங்க வயிற்றில் 1.5 மாதம் என் மாப்பிள்ளை இறக்கும்போது அவங்களுக்கு வயிற்றில் ட்வின்ஸ் 2 பிள்ளைங்க. என் மாப்பிள்ளை இறந்துட்டான். இந்த நாட்களில் தான் என் தங்கச்சி ஆண்டவரை பற்றி சொல்கிறா. அந்த 6 மாதத்துலேயும் அவள் எனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லுவா, அண்ணே ஏசு நல்லவர்னே, ஏசு பெரியவர்னே, உங்களுக்காக நாங்கள் நிறைய ஜெபிக்கிறனே, மாமாவும் நீங்களும் அலைஞ்ச காரியம் எல்லாத்தையும் சொன்னார்னே அப்படின்னு சொல்லி நிறைய இயேசு பற்றி சொல்லுவாள். ஆனால் ஒரு நாள் நான் அந்த நாட்களில் கும்பிடக்கூடிய மார்க்கத்தை குறித்து தப்பாகவே சொல்ல மாட்டான். அதை தப்பாக பேசுவோம். நானாலும் இன்னைக்கு கண்டமானி கோவத்தில் திட்டுவேன் அந்த விக்கிரகத்தின் கிரியைகள் எல்லாம். ஆனால் அவள் ஒரு நாளும்
நான் கும்பிட்ற அந்த மார்க்கத்தை தப்பாகவே சொல்ல மாட்டேன். ஆனால் ஏசு நல்லவர்னே, ஏசு அன்புள்ளவர்னே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவள் அப்படி இருக்கும்போது அவள் சொல்லுவா, அண்ணே உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் பயங்கரமான தாளாத துக்கம் இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு நாள் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஒரு முறை நீங்கள் இயேசுவை கூப்பிட்டு பாருங்கண்ணேன்னு என் தங்கச்சி அடிக்கிறக்க சொல்லுவா. எனக்கெல்லாம் அப்படி ஒன்று வராது, எங்கள் சாமியெல்லாம் அப்படி ஒன்று எனக்கு விடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுவேன். இப்போ 2014 வருஷத்தில் இந்த 2013 வருஷம் இந்த நவம்பர் டிசம்பரில் மாலை போடுறேன். எப்போவுமே ஜோதி பார்க்க தான் போவேன். தைப்பொங்கல் சமயத்தில் ஜோதி பார்க்க தான் மேலே போவேன். அப்படி போகிற நாட்களில் என் தங்கச்சிக்கு 7வது மாதம் அவங்க இங்கே வச்சு பார்க்க முடியாதனால பாம்பேக்கு எங்கள் பெரியப்பா கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் தங்கச்சி மேலே இருக்கிறா, அங்கே பாம்பேயில் இருக்கிறா. அப்போது இப்போ நான் சபரிமலைக்கு மேலே போயிருக்கிறேன். மேலே போனால் எனக்கு ஒவ்வொரு முறையும் என் தங்கச்சி ஃபோன் அடிக்கிறா, அண்ணன் எங்கே இருக்கிறீங்க, வரிசையில் நிற்கிறேன், அண்ணன் எங்கே இருக்கீங்க, 18 படி ஏறிட்டேன். என்றைக்குமே அதிகாலையில் அந்த 3 மணிக்கு என் தங்கச்சி ஃபோன் அடித்ததே இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு வித்தியாசமாக ஃபோன் அடிக்கிறா. அடிச்சுட்டே இருந்தோன்னையும் நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போது கரெக்டாக ஒரு 5:55 அந்த மாதிரி சமயம் இருக்கும், ஃபோன் கட் ஆயிடுச்சு. இப்படி கட்டான உடனேயும் நான் எனக்கு கட்டான உடனே அந்த இடத்துல இந்த நெய்யை வாங்குறதுக்காக காத்துட்டு இருந்ததுனால வாங்கிட்டு வந்தேன். அதை கட்டான ஒரு படபடப்பு இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. உடனே மறுபடியும் ஃபோன் அடிக்கிறேன், என் தங்கச்சி ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எங்கள் அக்கா எல்லாவங்களுக்கும் ஃபோன் அடிக்கிறேன், பார்த்தா ஒருத்தரும் ஃபோன் அடிக்கலை. அப்புறம் கடைசியில் எங்கள் அண்ணி ஒருத்தவங்க ஃபோன் எடுத்தாங்க. எடுத்தா தூரத்தில் சத்தம், அழுகிற சத்தம் கேட்குது. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறேன். அப்போது அவங்க சொல்கிறாங்க, பாப்பாவுக்கு 2 ட்வின்ஸ்னால வயிறு பெருசாக இருந்துச்சு. அப்போது அவள் வீட்டுக்குள்ளே நடந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த டைல்ஸ் வழுகி மல்லானைக்கு விழுந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற படி பின்னாடி குத்திருச்சு. அந்த படி பின்னாடி குத்துனோன்னையும் மயக்கம் போட்டுட்டான். அப்போது அவங்க அந்த அதிகாலை நேரமாக இருந்ததுனால அவங்களுக்கு அது என்ன செய்யணும்னு தெரியல. அவங்க பார்க்குறாங்க, இது என்ன பண்ணுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் நின்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பாப்பான்னு தட்டி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே என்கிட்ட அவங்க சொன்ன உடனேயும் நான் நேராக ஃபோனை கட் பண்ணிவிட்டு, நான் அன்னைக்கு கும்பிடுற மார்க்கத்தில் அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி எள்ளு போட்டால் கீழே விழாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். நான் அதுக்கு பின்னாடி போயிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அழுகிறேன். அழுதுட்டு நான் சொல்கிறேன், நீ தான் ரொம்ப பெரிய கடவுள், நீ தான் ரொம்ப பெரிய ஆள் சொல்லிட்டு அந்த சபரிமலையில் இருந்துட்டு பேசுகிறேன். நான் இது வரைக்கும் 5 வருஷம் பெருவழி நடந்து வந்திருக்கிறேன். ஆனால் என் தங்கச்சியை மட்டும் நீ காப்பாற்றி கொடுத்துட்டேன்னா என் உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் எங்கள் ஊரில் இருந்தே நடந்து வரேன்னு சொல்லிட்டு பொருத்தனை அடுக்கிறேன். ஏன் இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன்னா, என் தங்கச்சி ஃபோனில் அவள் அங்கேருந்து ஃபோன் பண்ணாலே சிகரெட்டு குடிச்சிட்டு இருக்க நானும் எடுத்து பின்னாடி வைப்பேன். அந்த அளவுக்கு அவளுடைய வார்த்தை எனக்குள்ளே ஏதோ ஒன்று செஞ்சுருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். உங்களுக்கு புரியலை, தேவனை அறிந்த ஜனத்தினுடைய வார்த்தைகளுக்கு ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. நீங்கள் அதை உணர்றீங்களோன்னு தெரியாது. நீங்கள் பஸ்ஸில் உட்காந்து போகும்போதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் சிலர் தங்கள் குடும்பத்து காரியத்தை உங்கள்கிட்ட கொட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஏன் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற அவர்களுக்கும் தகப்பனாக இருக்கிற தேவன்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அறியாமலே உண்டாகுது. அதுதான் அந்த தேவ பிரசனத்தின் வல்லமை. என் தங்கச்சி பேசும்போதெல்லாம் தப்பு பாவன்னு சொன்னால் சரின்னு கேட்பேன். எங்கள் அம்மா அப்பா சொன்னால் கூட போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்ப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா ஏன் நான் குடிச்சிருக்கும் போது கள்ளத்துக்கு போடுறேன்னு சொன்னால் தெரியுமா? நான் முழிச்சிருந்தானே என்னை ஒன்றும் செய்ய முடியாது. முழிச்சிருந்தா நான் மல்லு கட்டிடுவேன். ஏன்னா எங்கள் அப்பாவை அடித்து எங்கள் அம்மாவை அடித்து வீட்டை விட்டு விரட்டி முடியெல்லாம் அப்படி பிடிச்சி சுற்றி தள்ளியிருக்கேன் எங்கள் அம்மாவை. எத்தனையோ நாள் எங்கள் அம்மா எத்தனையோ நாள் அழுதுருக்காங்க எனக்காக. அப்படிதான் என் வாழ்க்கை. அப்போது என் தங்கச்சி காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவளை என் தங்கச்சி கண்ணை முழிங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் வேண்டுறேன். போலீஸ்கார் தொடையிலே அடிக்கிறார். ஏன்னா அங்கே ரொம்ப நேரம் கும்பிட முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமாம்மா? நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? 60 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து போய் அந்த நெய்யை சுமந்துட்டு போகும்போது அவ்வளவு மலையெல்லாம் ஏறி போய் அந்த நெய்யை சுமந்துட்டு அந்த 18 படி ஏறி அந்த 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 தங்கத்தில் இருக்கிற அந்த ஒன்றுமில்லாத அந்த ஒன்றை இப்படி பார்க்கறதுக்கு 2 செகண்ட் கூட 60 நாள் விரதம் இருந்ததுக்கு பார்க்க முடியாது. பின்னாடி இருக்கிற சாமி முன்னாடி தள்ளும், முன்னாடி இருக்கிற போலீஸ் இழுத்துருவாங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அவ்வளோ கால்நடையாக நடந்து விரதம் இருந்து அவ்வளோ தூரம் மலையெல்லாம் தாண்டி போனாலும் 2-3 செகண்டு அந்த ஒன்றும் இல்லாத விஷயத்தை பார்க்க முடியாது. ஆனால் குப்பமேட்டில் கடந்தாலும் யாருமே கூட இல்லாட்டிலும் அப்பா இயேசுவேன்னு கூப்பிட்டா அடுத்த கணம் இருக்கிற இடத்துக்கு வருகிற தெய்வம் தாங்க நம்ம தெய்வம். அல்லேலூயா. நான் எப்படி உணர்ந்திருக்கேன் தெரியுமா? 5 வருஷத்தில் கொஞ்ச நேரம் பார்க்க முடியாது.
ஆனால் ரட்சிப்பின் பாதையில் நடக்கும்போது எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் நான் கூப்பிட்டா என்னை தேடி வந்து கட்டி அணைத்து என் உடம்பெல்லாம் புல்லரித்து இனம் இதோ புத்தி கட்டாத ஒரு சமாதானத்தை என் இருதயத்தில் அருளி, நான் இருக்கிறேன் என்று சொல்லி, என் பிள்ளை என்று சொல்லி, நான் உனக்கு தகப்பன் என்று சொல்லி நம்மை தேற்றுகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இவ்வளவு சமீபமாய் அவரை கண்ட நெருங்கின ஒரு ஜனம் நாம். நமக்கு இவ்வளவு சமீபமாய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதெல்லாம் அனுபவிச்சு பாருங்க, அந்த ரட்சணிய சந்தோஷத்தை. அதெல்லாம் சாதாரணமானது அல்ல. ஆமென், அல்லேலூயா. அந்த ரட்சணிய சந்தோஷம் பாருங்க. நான் அதை சொல்லனா எனக்கு அவ்வளோ ஆசை. ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு ஏஞ்சல் டிவியில் ஒரு பாட்டு ஓடிச்சுன்னா போதும், எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு அப்படியே கண்ணுக்குள்ள எறும்பு ஈ வந்தா கூட கண்ணை மூட மாட்டேன். உங்களுக்கு புரியலைங்க. அல்லேலூயா. ஏன்னா அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த புதிதாய் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிக பசி இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அப்படி பசியோட, அப்படி அந்த அளவுக்கு அது மேல ரொம்ப ஆண்டவருடைய அந்த இரக்கங்களை எண்ணி இருக்கிறேன். இப்படி என் தங்கச்சி அவங்களுக்காக நான் வேண்டிட்டு கிடக்கிறேன். அப்போ மணி ஆகிட்டே இருக்குது. மறுபடியும் ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் அடிச்சா மறுபடியும் எங்கள் அக்கா ஃபோன் எடுத்துட்டு, தம்பி தங்கச்சி நம்மளை விட்டு போயிட்டா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், அவள் விழுந்த உடனே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தங்கச்சியுடைய பிள்ளையாவது காப்பாற்றலான்னு பார்த்தோம், ரொம்ப தாமதமாக கொண்டு போனதுனால அவங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அக்கா அண்ணி எல்லாருமே அழுகிறாங்க. அந்த சத்தத்தை கேட்க கேட்க எனக்கு உள்ளத்தில் படபடன்னு வருது. ஏதோ ஒரு பெற்ற தாயை விட மேலான ஒரு அன்பை என் தங்கச்சி மூலிமா உணர்ந்தேன். ஏன்னா அவர்கிட்டக்குள்ளே இருந்தது தேவ அன்பு எனக்கு அவ்வளவு தூரம் இருந்தது என்பது நான் இப்போ உணர்றேன். அப்போது உங்களுக்கு தெரியுமா, எல்லா இரக்கத்தோடு சொல்லுவேன், 60 நாள் அந்த மாலை அணிந்து முடித்து வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து குளிச்சுட்டு அந்த மாலையை கலட்டி அந்த நெய்யை ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிலையும் விளக்கு போட்டு அன்றைக்கு அந்த நெய்யினால் கொஞ்சம் பச்சரிசியில் கலந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்க வேண்டிய அந்த நெய்யை அந்த என் தங்கை இறந்து விட்டாள் என்று சொன்ன உடனேயும் சபரிமலை மேலிருந்து அந்த நெய் எடுத்து தூர வீசிட்டு நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு மேலிருந்து இறங்கி வந்தேன். உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. சாமுவேலை விட்டு சவுல் திரும்பின போது கர்த்தர் வேறே இருதயத்தை தந்தார் என்ற வார்த்தையின்படி தெய்வம் எனக்கு சபரிமலையிலேயே வேறே இருதயத்தை தந்தார். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை தொட அவர் முடிவெடுத்து விட்டால் அவரை தடுக்க எவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் செய்ய நினைத்தது தடைவிடாது என்ற வார்த்தையின்படி தெய்வம் என்னை சபரிமலையிலேயே அந்த விக்கிரகத்தை காய்மகரமாக நரகளைப் போல வெறுக்கத்தக்க இருதயத்தை தெய்வம் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கவனிங்க, ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைகளுக்கு பாசி கழுத்தில் கையில் கட்டுறதெல்லாம் வாங்கிட்டு போவேன். எல்லாத்தையும் எடுத்து தூர வீசிட்டு வெறும் சோழனா பையோட நேராக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பத்தனந்திட்டா வந்து தென்காசி வந்து தென்காசியிலேருந்து சங்கரன் வந்து நேராக அப்படியே எங்கள் ஊருக்கு போகிறேன். போனால் எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு, என்ன தம்பி இப்படி வந்திருக்கிற, சோழனா பையில் ஒன்றும் இல்லை, நெய்யை காணோம் எதையும் காணோம், என்ன பைத்தியக்கார மாதிரி வந்திருக்கிற அப்படின்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க. ஏன்னா 60 பேர் கூட ஒரு பெரிய பஸ்ஸில் போனேன், யார்ட்டையுமே சொல்லாமல் கீழே இறங்கி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. அது என்னமோ அனிசியாக தெரிஞ்சது. இத்தனை வருஷம் அது மேலே ரொம்ப மோகமாக இருந்தேன், ஆனால் இப்போ பிடிக்கல. நேராக இறங்கி வந்துட்டேன். வந்துட்டு வீட்டில் எங்கள் அம்மா அப்பாட்ட எதுவுமே பேசலை. குளிச்சுட்டு நேராக எங்கள் அப்பா அவங்க மாட்டுக்கு நாற்று விதைச்சிருந்தாங்க அந்த தோட்டத்தில். நேராக போனேன். சாயந்தரம் 3 மணிக்கு இறங்கு வெயில். அந்த நேராக உள்ளே போய் காட்டுக்குள்ளே போயிட்டு, நம்ம ஆம்பளை பையன் இல்லையா, வெளியில் அழுதா அவமானம் அசிங்கன்னு சொல்லிட்டு நேராக காட்டுக்குள்ளே போயிட்டு ஓன்னு கத்தி அழுகிறேன். என் தங்கச்சி, ஏன்னா அவங்க பாம்பேயில் இருக்கிறாங்க, என்னால் போக முடியல. அதனால் எனக்கு இந்த பிரிவையும் தாங்க முடியல. இப்போ ஓன்னு அழுகிறேன். அழுதுட்டு எல்லா விக்கிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் வசவு திட்டு, ஒருத்தன் கூட கிடையாது, யாரும் கிடையாது, எல்லாம் பொய், எல்லாம் கல், நீங்கள்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் உங்களை நம்பினேன், நீங்கள் பயங்கரமாக ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறேன். இந்த நேரத்தில் தாழ்மையாக சொல்கிறேன், இயேசுவையும் திட்டினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் தங்கச்சி கும்பிடுறது இயேசு.
அதனால் திட்டினேன். இப்படி திட்டிகிட்டே இருக்கும்போது நான் அந்த உட்கார்ற இடத்துல என்னுடைய செருப்பை வச்சு நல்லா அப்படியே தொடச்சி அது ஏன்னா பொடி நாற்றுனால ரொம்ப நெருக்கமாக இருக்கும், நிறையா குப்பை மாதிரி இருக்கும். அப்போ அதில் உள்ளே உட்கார்றதுக்கு இப்படி சுத்தப்படுத்தி வச்சுருந்தேன். அப்போது நான் அப்படி திட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று நான் இன்றைக்கும் தெய்வத்தின் முன்மாடி இப்போ சொல்லுகிறேன், அந்த நான் சுத்தப்படுத்தி வச்சிருந்த இடத்துல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பனி டக்குன்னு வந்து என் நெஞ்சில் மோதிச்சு. இதை நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு தெரியல. தெய்வம் பூமியிலிருந்தே பனியை எழும்ப பண்ணி இதோ அதில் மனுஷனை சிசித்தார் என்ற வார்த்தையின்படி அந்த பனியானது அப்படியே எழும்பி வந்து என் நெஞ்சில் மோதிச்சு பாருங்க. எனக்கு அந்த ஒரு செகண்டில் கலங்கி இருக்கிற அந்த குளம் டக்குன்னு தெளிவடைஞ்சா எப்படி தெளிந்த தண்ணீரா மாறுமோ, என் இருதயத்தில் ஒரு பெரிய அமைதியை, ஒரு மகா பெரிய சமாதானத்தை நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. இதை இப்படி அனுபவிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன நான் நிதானிக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா, என்ன அறியாமலே என் வாய் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்தது. என் தங்கச்சி உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, அண்ணே உங்களுக்கு தாங்க முடியாத துக்கம் இருக்கும்போது ஒரே ஒரு முறை இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தா. ஆனால் அவரை நோக்கி நான் கூப்பிடாதிருந்த போது கூட அவருடைய அந்த பனி என்கிற தொடுதல் எனக்கு கிடைத்தது. அவர் என்னை தொட்ட உடனே என்னை அறியாமலே என் நாவு இயேசு 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 என்று சொல்ல தொடங்கிட்டு. நான் எல்லா இறக்கத்தோடு சொல்லுவேங்க, என்னை ஒரு மனுஷன் ரட்சிப்புகளை வழி நடத்த முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ துன்மார்க்கேன், அவ்வளோ கிறிஸ்துவ விரோதியாக நடக்கிறவன், சபைக்கு போகிற ஜனங்களை அப்பமாக கேவலமாக பேசுகிறவன், கிறிஸ்துவை விரோதிக்கிறவன். என்னை யாரும் ஒரு மனுஷன் ரட்சிப்புகளை வழி நடத்த முடியாது. நான் இன்னைக்கு உணர்றேன், என்னை தெய்வம் நேரடியாக என்கவுண்டர் பண்ணதுனால அவருடைய ரட்சிப்பின் மேன்மையை அனுபவிக்க எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் என்னதான் ஆம்பளையா இருந்தாலும் நடு காட்டுக்குள்ள திடீர்னு வந்து ஒரு பனி மோதுறதும், இறங்கு வெயிலில் காற்று நுழைய முடியாத இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பனி காற்று வந்தோடனே பயம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் கிடுன்னு பயம் வந்துருச்சு. யார் என்ன, ஏன்னா அந்த நாட்களில் பேய் பயம் உண்டு. இன்னைக்கு தான் தெரியுது பேய்ங்கிறது ஒன்று கிடையாதுன்ட்டு. புரியாத உங்களுக்கு? இன்னைக்கு வேதம் சொல்லுது, மேலே ஏறுகிற மனிதனுடைய ஆவிக்கும் பாதாளத்தில் இறங்குற மிருகத்தினுடைய ஆவி அறிந்தவன் யாருன்னு பைபிள் சொல்லுது. அப்படிப்பட்ட இறந்த மனுஷங்களுடைய ஆவியை வச்சு பிசாசு பயன்படுத்திட்டு இருக்கிறான். பிசாசு வேற பேய் வேறன்னு கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. அன்னைக்கு எங்களுக்கு பேய் பயம் உண்டு. பேய் 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 பயம் உண்டுனால அந்த காட்டுக்குள்ளே ஏதோ பேய் தான் இப்படிலாம் வந்து சொல்லி ஒரே பயத்தில் நேராக வீட்டுக்கு ஓடுனா வீட்டில் போயிட்டு இருக்கிற எனக்கு. ஆனால் அந்த 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 ஃபீலிங்ஸ், அந்த இது இருந்துகிட்டே இருக்குது. அப்படியே கின்னுன்னு அந்த அந்த ஏதோ ஒரு இருதயத்தில் ஒரு தெளிவு இருந்துகிட்டே இருக்குது. அப்போது எங்கள் அக்காவுங்க ஃபோன் பண்ணுறாங்க, நான் மதுரைக்கு வந்திருக்கேன்டா, ஃப்ளைட்டில் பாம்பேலேருந்து வந்திருக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போனால் எங்கள் அக்காவுங்க என்னை கூப்பிட்டு, என் தங்கச்சி ரொம்ப பாசமாக இருப்பா ஜெனிஃபர். உண்மையிலே இந்த கடவுளுடைய அன்பை, அதனால தான் எப்போவுமே நான் சொல்லுவேன், நம்ம மூலியமாக தான் இந்த தேசம் இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. சும்மா கத்தி பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ அதை பண்ணுற இதை இல்லை, நம்ம லைஃப் தான் இயேசுவை காமிக்கணும். என் தங்கச்சியினுடைய ஒவ்வொரு பேச்சுகளும் அவளுடைய அந்த அன்பான கரிசனையும் அவளுக்குள்ள இருந்த இயேசுவை என்னை பார்க்க வைத்தது. அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமென். அப்போது புரிந்து கொள்ளுங்க. அப்போது என் தங்கச்சி அவள் வயிற்றில் ட்வின்ஸுனால அவள் அன்றைக்கு அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அக்காட்ட என் தங்கச்சி சொல்லியிருக்கா, அண்ணே சர்ச்சுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் மகேந்திரண்ணே அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருக்கா. அப்பையில் ஒரு கோல்டு கலர் பைபிள் அவள் வாங்கி, நீ போனீன்னா அண்ணன்ட்ட கொடுத்துரு, நான் கொடுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொல்லியிருக்கா. அதை தாண்டி அந்த வயிற்றில் இருக்கிற ரெட்ட பிள்ளைங்களை அவள் அந்த கொஞ்சம் ஏதோ மைக்ரோ பயாலஜி ஏதோ படிச்சிருக்கிறான். அப்போது அந்த ரெட்ட பிள்ளைங்களை நல்ல ஆர்ட்ஸ் வரைவா. அப்போ என் தங்கச்சி ஒரு சாட்டில் ஒரு தொட்டியில் 2 ஆண் பிள்ளைகளை வரைஞ்சி, ஒன்று அவளுடைய கணவர் லட்சுமணன், ஒன்று எங்கள் அண்ணன் மகேந்திரன் சொல்லி என் தங்கச்சி அந்த சாட்டில் ரெட்ட பிள்ளைங்களை வரைஞ்சி கொடுத்து விட்டு, இது அண்ணன்ட்ட கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி இந்த பைபிளையும் கொண்டு கொடுன்னு சொன்னனையும் எங்கள் அக்கா என்கிட்ட கையில் 2ஐயும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நேராக நான் வர்றேன். எங்கள் அக்கா போகும்போது சொல்கிறாங்க, தம்பி பாப்பா நீ சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாடான்,
இங்கே தான் ஏற்கனவே ஏதோ ஒன்று நடந்துருச்சு, உள்ளே ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அதனால் நேராக ஊருக்கு வர்றேன். வந்துட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு 11 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சபை இருக்குது. அந்த சபைக்கு நேராக போகிறேன். அப்படி போய் அங்கே சபையில் ஒரு ஓரத்தில் சன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கிறேன். அப்படி உட்காந்தனையும் அந்த போதகர் ஐயா என்ன, நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் கையை தூக்குனேன். அப்படியே அந்த ஒரு பயந்துட்டே இப்படி தூக்குனேன். ஏன்னா முதல்ல அப்படி ஒரு வெக்கம் இருக்கும் இல்லையா. இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுமா, கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனுஷன் வர்றதுக்கு வெக்கம்தான் பயங்கரமான மோசமான வியாதி. நான் சொல்லுது புரிதுங்களா? வாலிபர்களுக்கு வெக்கத்தை தூக்கி தள்ளுங்க. வெக்கத்தை விட்டால் தான் இயேசுவை பிடிக்க முடியும். அல்லேலூயா. வெக்கப்படவே கூடாது. கர்த்தரை தேடுறது வெக்கப்படவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, பாவம் செய்கிறது வெக்கம் வரல. கையில் அப்படி மதுபானத்தை இப்படி தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடும்போது வெக்கம் இல்லை. இயேசுவை தேடுறதுக்கு எதுக்கு வெக்கம் இருக்கணும் சொல்லுங்க? அப்போது இப்படி கூட அவர் இருந்து பேசிட்டு போங்கன்னாரு. ஒரு அரை மணி நேரம் பேசினார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஆலய ஆராதனைக்கு 10 மணிக்கு ஆராதனைனா 9:40 போய் நின்றுவேன். போயிட்டு நிற்பேன். அது ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த அந்த என்னுடைய ஆத்மா அந்த மணவாளனை மீட் பண்ணிருச்சு. என்னுடைய ஆத்மா என்னுடைய சிருஷ்டிகரை மீட் பண்ணதுனால 2 பேரும் அவர்கள் வாழ தொடங்கி விட்டார்கள். அதனால் அவரை காமிக்கிற, அவரை கண்டுகொள்ள வைக்கிற அந்த இடத்தின் மேலே ரொம்ப ஆவல் இருந்தது. அதனால் சீக்கிரமாக அங்கே போயிடுவேன். போயிட்டு மட்டும் இல்லை, என் கையில் என் தங்கச்சி கொடுத்த பைபிளை வெறித்தனமாக வாசித்தேன். ஒரே மாதத்தில் வேலைக்கு போவேன். காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போவேன். சாயந்தரம் 4:30-5 மணிக்கு தான் வருவேன். வந்தால் நைட்டு 2 மணி வரைக்கும் வெறித்தனமாக பைபிளை விட மாட்டேன். இத்தனைக்கும் அவள் கொடுத்த குட்டி பைபிள் தான். நைட்டு அந்த நான் தொழுவில், ஆட்டு தொழுவில் தான் படுத்திருப்பேன். அந்த பைபிளை வாசிச்சிட்டே இருப்பேன். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் ஒரு துணியை நல்லா நனைச்சி தூக்கம் வரும்போதெல்லாம் அந்த துணி எடுத்து அந்த தண்ணியில் அப்படியே கண்ணில் வச்சு நடந்து படிப்பேன். அது என்னன்னு தெரியல, அந்த பைபிளை விடலை. வெறித்தனமாக வாசிச்சு புரியல வாசிச்சுட்டே இருப்பேன். ஒரே மாசத்துல அந்த வேதத்தை வாசிச்சு முடிச்சேன். மறுபடியும் மெதுமாய் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். போக தான் தெரிஞ்சது, இந்த இயேசு எனக்கு கண்டிப்பா வேணும்னு. மறுபடியும் ஆலயத்துக்கு போய்கொண்டே இருந்தேன். போக எனக்கு பெரிய ஒரு வெளிச்சம் வந்தது. என்னை போல இருக்கிற எல்லா மகேந்திரன்களுக்கும் இந்த இயேசு தேவை என்று கண்டுகொண்டேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமாங்க, என்னைக்கு இயேசு என்னை தொட்டாரோ அது வரைக்கும் எனக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. நைட்டு 2 மணி 3 மணி அங்கே தூங்குறதுக்கு. காலையில் உச்சி வெயில் அடிக்கும், யாரும் தட்டி எழுப்ப முடியாது, இஷ்டத்துக்கு எந்திக்கிறது. அப்படி இருந்தனா என்னைக்கு தெய்வம் என்னை தொட்டாரோ அதற்கு பிறகு எனக்கு யார்கிட்டையும் போய் நின்று பேச பிடிக்கல. இது வரைக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே வானத்தை அண்ணாந்து பார்த்து சூரியனை கும்பிட்டேன். ஆனால் என்னைக்கு இயேசு என்னை தொட்டாரோ இப்போ வானத்தை அண்ணாந்து பார்க்க சூரியனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அல்லேலூயா. இது வரைக்கும் நான் நினைச்சேன் சூரியன் தான் ரொம்ப பெருசுன்னு. ஆனால் இப்போதான் என் கண்ணு தூரமாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகா, பரலோகன் ஒன்று இருக்குது, சர்வ வல்லவன் ஒருவர் இருக்கிறார், ரட்சகர்னு ஒருவர் இருக்கிறார், அவர் நமக்காக இதோ எல்லாவற்றையும் கொடுத்திருக்காருன்னு என்னுடைய பார்வை தூரமாய் பார்க்க தொடங்கிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் மேற்பார்வையா சவுல் எப்படி கோலியாத்தை வெளிப்படையா பார்த்தானோ அந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் என் கண்கள் திறக்கப்பட்ட உடனே, என் இருதயத்தில் இருக்க பிரபஞ்சத்தின் தேவன் அகன்று போன உடனே, எனக்குள்ள இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் வந்த உடனே, அவரை குறித்து எனக்கு போதிக்க ஆரம்பிச்ச பிறகு ஏதோ அவரை புசிக்கணும், குடிக்கணும், விடக்கூடாது, அவரை கட்டி அணைக்கணும் சொல்லி ஒவ்வொரு நாளும் வெறித்தனமா இயேசு இயேசு இயேசுன்னு கிடப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அவரை மாதிரி அன்புள்ளவரும், அவரை மாதிரி நமக்காக தம்மையே ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு மாபெரும் நேச கரம் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுதான் நம்ம தூக்கி சுமக்கிறதான்ட்டு. ஆனா உண்மையிலே என்ன தூக்கி சுமக்கும் ஒருவர் இருக்காருன்னு பார்த்துட்டேன். அல்லேலூயா. ஆனா ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, இயேசுக்குள்ள வந்து நாம் உலக பழக்க வழக்கங்கள் பாவ காரியங்களாம் விட்ட உடனேயும் இந்த உலகம் நம்மளை ரொம்ப பரிசுத்தமாக இருக்கான், ரொம்ப உண்மையாக இருக்கான்னு சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளாது. எங்கள் அம்மா அப்பா நான் அல்லேலியா கூட்டத்தில் சேர்ந்துட்டேன்னு சொல்லி, அறுதலி வேதத்தில் சேர்ந்துட்டேன்னு சொல்லி என்னை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அறுதலி வேதத்தில் சேர்ந்துட்டேன், அல்லேலியா கூட்டத்தில் சேர்ந்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, நம்ம இந்த காதில் கையில் எதுவும் ஒன்று போட மாட்டோமா, அவங்களுக்கு அது ஒரு மாறியா. ஏன்னா பிசாசு எப்பவுமே தப்பாக தானே போதிப்பான். சொல்லுதான், புரியுதாங்க உங்களுக்கு? அவங்களுக்கு இருக்கிற போதனையை அவன் நல்லதுன்னு சொல்லுவான்.
நம்மளுடைய உபதேசத்தை அவன் தப்புன்னு சொல்லுவான். எப்பவுமே தப்பு தப்பாக தான் காட்டி கொடுப்பான். அதனால எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் என்னைய, இதுக்கு முன்னாடி அவருக்கு பிடிக்காம குடிச்சிட்டு கண்டமானைக்கு அலைஞ்சு பிடிக்காத பிள்ளையா இருந்தேன். இப்போ அவருக்கு பிடிக்காத சாமியை கும்பிட்டு அவருக்கு பிடிக்காத பிள்ளையா இருந்தேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்காக ரொம்ப என்னை சண்டை போட்டு எரிச்சலா என்கிட்ட பேசி ஒவ்வொரு நாள் சண்டை போடுவாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் வீட்டுக்குள்ளே படுக்க முடியாது. ஏன்னா எங்கள் வீடு வந்து ஒரு சின்ன வீடு தான், ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்ட வீடு தான். அப்போ நான் எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா நான் சாப்பிடும்போது மட்டும் தான் உள்ளே போவேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி போயிட்டியே இப்படி போயிட்டியே இப்படி போயிட்டியே. ஏற்கனவே குடிச்சிட்டு கண்டமானி தெரிஞ்சேன். அப்போல்லாம் இந்த அளவுக்கு தீவிரமாக என்னை வந்து கண்டிக்கலை. அன்னைக்கு இந்த அளவுக்கு கண்டிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் இன்னைக்கு இப்படி போயிட்டியா இப்படி போயிட்டியா இப்படி, எனக்கு ஒன்றுமே புரியல. நல்லா தான் இருக்கேன். இப்போ குடியை விட்டுட்டேன், இப்போ தப்பான பாவத்தை விட்டேன், ராங் ஃபோன் காலை விட்டுட்டேன், தேவையில்லாத கூட பேசலை, இப்போ பைபிள் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், கரெக்டாக வேலைக்கு போகிறேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவால் தாங்க முடியல. அதுலேயும் எங்கள் சொந்தக்காரங்களாம் ரொம்ப பேசினாங்க. நீ எல்லாம் பிள்ளையா செத்துடலாம், நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்க, இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க. அப்போது இப்படி தான் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ எங்கள் அப்பா அந்த நாட்களில் என் தங்கச்சி, எனக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி உண்டு. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவளை கட்டி கொடுத்தாச்சு. கிராமமாக இருக்கிறதுனால 15 வயசுலேயே அவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை ஒன்று பொம்பளை பிள்ளை ஒன்று. என் தங்கச்சிக்கு ரொம்ப அவங்களும் விவசாயம் தான். அப்போ அவங்க காட்டு வேலைக்கு போகும்போது ரொம்ப தலைவலிக்கும், பயங்கரமான தலைவலி வரும். இன்றைக்கும் அவளுக்கு அந்த தலைவலி இருக்குது. ஆனால் அந்த தலைவலி வரும்போது ரொம்ப உருண்டு பிறண்டுருவா, அப்படி வாமிட்டு எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு தலைவலி வரும். அப்போது நான் அன்னைக்கு என் தங்கச்சிட்ட ஜெபம் பண்ணி ஒரு எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் தங்கச்சி சொன்னேன், தங்கச்சி நீ இயேசு சாமியை கும்பிடுன்னு நான் சொல்லலை, ஆனால் உனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறதுனால இந்த தலைவலிக்கு இந்த தலைவலி வரும்போது இந்த எண்ணெயை எடுத்து எங்கள் அண்ணன் கும்பிடுற சாமியே இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இந்த எண்ணெயை தலையில் போட்டுக்கோ அப்படின்னு என் தங்கச்சிட்ட சொன்னேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எண்ணெயை கொடுத்துருந்தேன். ஏன்னா சொன்னோம்னா தூக்கி போட சொல்லிடுவாங்க. என் தங்கச்சிக்கு தலைவலி இருக்கிறதுனால அவட்ட கொடுத்தோன்னே வாங்கி வச்சுக்கிட்டான். அவளும் தன்னுடைய பூஜை ரூமில் வச்சுருப்பா. அவளுக்கு தலைவலி எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அதை தலையில் போட்டுக்கிட்டு எங்கள் அண்ணன் கும்பிட்ற சாமியை இயேசுவே எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாள். அப்போலாம் அவளுக்கு அந்த பழைய மாதிரி இல்லாமல் வாமிட்டு அந்த மாதிரி இல்லாமல் உடனே தூக்கம் வந்துடும், தூங்கிடுவாள். இப்படி தான் அந்த எண்ணெயை ஒவ்வொரு நாள் போட்டுகிட்டே இருந்தேன். அந்த நாட்களில் எனக்கு கர்த்தருடைய இறக்கத்தினால 2017 வருஷத்தில் அந்த அக்டோபர் செப்டம்பர் அந்த மாதத்தில் எனக்கு டெல்லி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கோயில்பேட்டில் ஒரு அண்ணன் என்னை அந்த ஏசு அழைக்கிறார் அந்த ஜெப கோபுரத்தில் ஜெபிப்பதற்கு ஒரு 40 நாள் ஜெபம் பண்ண போங்க தம்பி அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அந்த ஆண்டருக்குள்ளே வந்த உடனே அந்த 2016 பிப்ரவரியில் வேலையை விட்டுட்டேன். அந்த வேலையை விட்டுட்டு கோயில்பேட்டைக்கு வந்து ஒரு வாலண்டியராக அந்த ஒரு ஊழியத்தில் எங்கள் அம்மா அப்பாட்ட வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஊழியத்தில் வாலண்டியராக இருந்தேன். அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் டெல்லிக்கு போங்க தம்பி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு 40 நாள் அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நேராக 40 நாள் டெல்லிக்கு போகிறேன். அந்த 40 நாளும் அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளேயே அந்த ஏசி ரூம்லேயே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. அப்போது அந்த நாட்களை முடிச்சுட்டு அங்கே இருக்கிற நாட்களில் என் தங்கச்சி, எங்கள் தங்கச்சியுடைய மாமா, என்னுடைய அத்தான், என்னுடைய மச்சான் அத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தங்கச்சியோட மாப்பிள்ளை, அவங்க ஒரு துஷ்டி வீட்டுக்கு ஒரு அடக்காராதனைக்கு போனவங்க, அடக்கத்துக்கு போனவங்க, பயங்கர குடி. அவரும் என்னை விட பயங்கரமாக குடிப்பார். எங்கள் அப்பா குடி, எங்கள் அம்மா எங்கள் மாமா குடி, எங்கள் அப்பா கஞ்சா பயங்கரமாக அடிப்பார். அவர் கஞ்சா தொழுவில் சொறி வச்சுட்டாருன்னா அவருக்கு தெரியாமல் நான் எடுத்து அடிப்பேன். அப்படிப்பட்ட அளவுக்கு குடும்பமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. எங்களுடைய அந்த சமுதாயம், அந்த ஜனங்களே ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போது இவர் பயங்கரமாக குடிச்சிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார். என் தங்கச்சி ஃபோன் பண்ணால் 2 பேருக்கும் வாக்குவாதம், பயங்கரமான வாக்குவாதத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ சாகு நான் சாகுன்னு சொல்லி பேசி கடைசியில் நான் வர்றதுக்குள்ளே நீ செத்து தொலை அப்படின்னு சொல்லனையும் எங்கள் மாமா சொல்ல உடனே என் தங்கச்சியும் உடனேமும் அவளும் நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோபத்தில் ஃபோனை கட் பண்ணுறா. மனசில் அந்த வேதனையில் அந்த வெக்ஸில் உடனே நேராக ஓடி போய் அவங்க அன்னைக்கு விவசாயம் பார்க்குற மிளகா செடி இருக்கு இல்லையா, மிளகா செடி, அதுக்கு பூ எடுக்கிறதுக்கு மருந்து வாங்கி வச்சுருக்கிறான். அப்போ அந்த மருந்தை எடுத்து ஒரு சர்பத்து கிளாஸ், நீளமான கிளாஸில் அந்த மருந்தை ஊற்றி அதில் அப்படி ஊற்றிட்டு குடிக்க போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஏவு வந்திருக்கு. என்னுடைய ஏவு வந்தோடனே நேராக ஓடி போய் பூஜை ரூமில் இருக்கிற அந்த எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயை அந்த மருந்தில் ஊற்றிட்டு அவள் சொல்லியிருக்கிறா, எங்கள் அண்ணன் கும்பிடுற சாமியே இயேசுவே, நான் சாகணும்னு நான் நினைக்கல, ஆனால் என் கணவர் ஒவ்வொரு நாளும் என்னை துன்பப்படுத்துகிறார். என் 2 பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிருக்கு, என் பிள்ளைங்களை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் என் கணவர் என்னை துன்பப்படுத்துகிறார். என் தங்கச்சி எத்தனை நாள்
நடு நைட்டுலலாம் அடித்து துரத்திடுவார். எத்தனையோ நாள் அவளுடைய நெத்திலாம் அருவாளை வச்சு கோடு போட்டு விட்டார். அப்படி எங்கள் அம்மா, என் தங்கச்சி ஃபோன் பண்ணிட்டான்னா எங்கள் அம்மாவுக்கு கைகாலே நடிக்கிறோம், கிட்டு கிட்டு கிட்டுன்னு. என்ன எப்படி அடித்தானோ பாவி, என்ன பண்ணானோ பாவின்னு சொல்லி என் பிள்ளை இப்படி தும்மப்படுதான் நைட்டெல்லாம் அழுவாங்க. யாருமே எங்கள் அம்மா அப்பா எங்கள் தங்கச்சியிலேருந்து ஃபோன் வச்சு அவ்வளோ நடுங்குவாங்க. அவ்வளோ மோசமாக அவள் என் தங்கச்சி நடத்துவார். அவள் அதெல்லாம் சொல்லிட்டு, எங்கள் அண்ணன் கும்பிட்ற சாமியை நான் வாழ நினச்சிங்கன்னா, என் பிள்ளைய பார்க்க நினச்சிங்கன்னா என்னை காப்பாற்றுங்க, இல்லைன்னா என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் மருந்தை எண்ணெயை ஊற்றி குடிச்சிட்டா எங்கள் மாமா ஒரு 3 மணிக்கு வர்றாரு. அந்த 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 காரியத்தில் முடிச்சுட்டு வந்துட்டு எங்கள் அம்மாவை அசிங்கமாக திட்டி, இந்த பெத்த மகளே உயிரோடு இருக்கியா செத்துட்டியா, மருந்தை குடிக்க போகிறேன்னு வீராப்பா பேசுனேன் அப்படின்னு சொல்லி அவர் ரோட்டில் இருந்து கத்தனுடைய எங்கள் அத்தானுடைய அம்மா, எங்கள் அத்தை, அவங்க வேகமாக ஓடி வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஓடி வந்து, அட சண்டாளத்தி பாதகத்தி, நான் இது வரைக்கும் பருத்தி மூடை உளுந்து மூடையெல்லாம் பிரட்டி பார்த்தேன், பெருச்சாலியோ பூனையோ ஏதோ மருந்தை தள்ளி விட்டுருச்சுன்னு சொல்லி வீடு ஃபுல்லாக மருந்து நாரிச்சே, நீ தான் இந்த கெட்ட சோழியை பண்ணியா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிட்ட வந்து பார்த்தா அவள் மருந்தை குடிச்சு அப்படியே கட்ட மாதிரி உட்காந்துருக்கிறா. உட்காந்தா ஒரு மாறிய கரகத்தில், ஆமாம் மருந்தை குடிச்சா. பக்கத்தில் வந்து பார்த்தா கீழெல்லாம் மருந்து, வாயெல்லாம் மருந்து, ஒரே நாத்தம். உடனே தூக்கிட்டு நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, கோயில்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். போனால் சாயந்தரம் ஒரு 4:30 ஆயிடுச்சு. அப்போ உள்ளே போயிட்டு அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு போகும்போது, அந்த நேரத்தில் அந்த டியூட்டி டாக்டர் முடிஞ்சு வரும்போது அவ வந்தோடனே என்ன கேஸ்ன்னு சொல்லி ஸ்டாஃப் நர்ஸ்ட்டை கேட்ட உடனேயும் சூசைட் அட்டெம்ப்ட் சார், அந்த மாதிரி மருந்து பாய்சன் கேஸ் அப்படின்னு சொன்னோன்னையும் அவர் என்னென்ன சாந்தரில் பின்னாடியே போயிருக்கிறார். அப்படி போயிட்டு என் தங்கச்சியை கண் இதெல்லாம் பார்த்துட்டு, தொண்டையெல்லாம் தண்ணி அந்த லைட் அடித்து பார்த்துட்டு, இப்படியே வயிற்றெல்லாம் அமுக்கி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கிறாரு, மருந்து தொண்டை வரைக்கும் வந்திருக்கு, மருந்து வயிற்று கீழே மருந்து இல்லை, அதனால் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லைன்னு சொன்னேன். அல்லேலூயா. உங்களுக்கு புரியலைங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதாவது அரளிக்கொட்டையை விட வேற விஷத்தை விட இந்த 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 கெமிக்கல் பாய்சன் வந்து உடனே பிளட்ல கனெக்ட் ஆகும். அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, நம்ம ஊர்லலாம் பாம்பு கடிச்சா பாம்பை அடித்து கொண்டு போயிடுவாங்க, இந்த பாம்பு தான் கடிச்சது. அதே மாதிரி மருந்து குடித்தா மருந்து பாட்டில் கொண்டு போயிடுவாங்க, இந்த மருந்து பாட்டில் தான் சொல்லி டாக்டர்கிட்ட எங்கள் அத்தை போய் காமிக்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, இந்த மருந்தை உங்கள் மருமகா 40 மில்லி குடிச்சிருந்தாலும் 20 நிமிஷத்துக்கு செத்துருங்கிறார். இவளுக்கு மருந்து தொண்டை கீழே வரல, தொண்டையில் மட்டும்தான் மருந்து, தொண்டையில் மட்டும்தான் புண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு வயிற்றுல மருந்துல சொல்லி டாக்டர் ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு சொல்கிறாங்க. உடனே என் தங்கச்சி நார்மல் வார்டுக்கு மாற்றுறாங்க. இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு, நான் டெல்லியில் இருக்கேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த செய்தி போகுது, உன் பிள்ளை மருந்து குடிச்சிட்டா. உடனே எங்கள் அம்மா அப்பா நேராக கட்டப்பையில் துணி எடுத்துட்டு ஆட்டோவில் வர்றாங்க. வந்தால் ஒரே வசவு எனக்கும் இயேசுவுக்கும். எப்போ பார்த்தாலும் எனக்கும் இயேசு தான் வசவு. வீட்டில் என்ன நடந்தாலும் சரி. எங்கள் வீட்டில் ஒரு நாள் ஒரு ஆடு நல்ல 4 குட்டி 3 குட்டி போடும். அந்த ஆடு ஒரு நாள் செத்து போச்சு. எங்கள் அப்பா ஆடு செத்த உடனேயும், இந்த படுவாவி என்னைக்கு இந்த அறுதலி வேத்துக்குள்ளே போனாலும் அன்னைக்கே என் சொத்தெல்லாம் போச்சு, என் முதல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாரு. நான் தான் என் ஏசு தான் ஆட்டை கொண்டுட்டாருன்னு. நான் ஆண்டோட்ட போய் அழுகிறேன், ஏசப்பா நாங்களாம் சாகக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் உங்களை கொடுத்தீங்க, ஒரு சின்ன ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ண மாட்டீங்க, தம்முடைய கிரிகள் மேலாம் இறக்கமுள்ளவராக இருக்கிறீங்கன்னு பைபிள் சொல்லுதுப்பா, உங்களை போய் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏசப்பட்டு அழுகிறேன். அன்னைக்கு அழுதுட்டு சர்ச்சுக்கு போகிறேன். எங்கள் அப்பா அந்த ஆட்டை புதைக்கிறதுக்காக 4 பேரை கூப்பிட்டு இந்த ஆட்டை தூக்கிட்டு போயிருக்கிறார். அப்போ அந்த எங்கள் அப்பாவோட கூட சேர்ந்து ஆடு மேய்க்கிறவர் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆடு செத்து ரொம்ப நேரம் ஆகலை, நீ எதுக்கு இதை உடனே புதைக்க போகிற, இதை வெட்டி கறி போட்டினா உனக்கு ஏதோ ஒரு 1000 கிடைக்கலன்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா அந்த ஆட்டை வெட்டி அந்த வேலியில் தலைகீழ தொங்க போட்டு உரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த வயிற்றுக்குள்ளே இவ்வளவு மக்காச்சோளம் இருந்துச்சான். மக்காச்சோளம்னா தெரியுமா? அப்போது அந்த 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 அவர் பேர் பரமசிவன், அவர் வந்து சொன்னாராம், நீ நேற்று ஆட்டை மக்காச்சோள காட்டில் மேய விட்டுட்டு நீ எங்கே படுத்து கிடந்தையோ அந்த ஆடு மக்காச்சோளம் தின்னுட்டா என்னன்னா, மக்காச்சோளம் தின்னுட்டு தண்ணி குடிச்சிச்சுன்னா அந்த மக்காச்சோளம் குடலில் ஊதிரும். குடலில் ஊதிச்சுன்னா வயிறு வீங்கிரும், மூச்சு போகாமல் ஆடு செத்து போகும். இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ ஆட்டை மக்காச்சோளத்தில் விட்டுட்டு நல்லா தண்ணி வச்சு ஆட்டை கொண்டுட்டு அந்த பயலை போய் திட்டுறே, உனக்கெல்லாம் அறிவு இல்லையான்னு கேட்டாராம். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ரோட்லையும் வீதிலையும் அழுதுட்டு போகிற கண்ணீருக்கு உங்களுக்கு கர்த்தர் எங்கே நின்றாலும் நியாயம் செய்வார். எனக்கு என்னையும் இயேசுவையும் கொலகாரனா சொல்லிட்டார், ஆட்டை கொண்டுட்டேன்ட்டு. நான் அழுதுகிட்டே சர்ச்சுக்கு போனேன், ஏசப்பா பாருங்க ஏசப்பான்ட்டு. என் கண்ணீர் ஹெல்மெட்டெல்லாம் பறந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எங்கள் அப்பா மூஞ்சி தொங்கி இருக்குது. ஏன்னா கொன்னது அவர். ஆண்டவரை மாதிரி ஒரு வல்லமையுள்ள தேவன் யாருமே இல்லை. அப்போது
என் தங்கச்சி மருந்தை குடிச்சான்னு கேள்விப்பட்டேன்னு இந்த படுபாவி என்னைக்கு அறுதலி வேதத்தில் போனானோ என் குடும்பமே வம்பா போச்சு. எங்கள் அப்பா என் தங்கச்சியை சொல்லுவார், குடும்ப குத்து விளக்கும்பார். என் தங்கச்சி மேலே ரொம்ப பாசம் இருக்கும். இந்த பொம்பளை பிள்ளைகளை எப்போவுமே அப்பா அம்மா ரொம்ப நேசிப்பாங்க. உங்களுக்கெல்லாம் புரியாது பாருங்களேன். கடவுள் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கொடுத்துருக்குறார். அப்போது என் தங்கச்சியை எங்கள் அப்பா குடும்ப குத்துவலக்குன்னு சொல்லி என் குடும்ப குத்துவலக்கை கொண்டுட்டான்னு சொல்லி புறப்பட்டு போகிறார். அப்படி புறப்பட்டு போனால் அங்கே போனால் என் தங்கச்சி அந்த அவசர சிகிச்சையில் இல்லை, அவர் நார்மல் வார்டில் இருக்கா. உடனே எங்கள் அப்பா நேராக நார்மல் வார்டுக்கு போகிறாரு. எங்கள் அப்பா அவங்க அம்மாவும் போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி 2 திட்டிட்டு எங்கள் அத்தா எல்லோரும் வெளியில் போன பிறகு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் கேட்டிருக்காங்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. என் தங்கச்சி சொல்லியிருக்கா, அம்மா நான் சத்தியமாக, நம்ம சத்தியம் பண்ண மாட்டோம், அவள் ஆண்டவர் அறியால, அவள் சத்தியமாக நான் சொல்கிறேம்மா, நான் மருந்தை குடித்தம்மா, சத்தியமாக நான் குடித்தேன். ஆனால் அண்ணன் எனக்கு அவன் போகும்போது எனக்கு ஒரு எண்ணெயை கொடுத்துருந்தான். அந்த எண்ணெயை அண்ணன் சொன்னான், தலைவலி வரும்போதெல்லாம் எங்கள் அண்ணன் கும்பிட்ற சாமி இயேசுவேன்னு சொல்லி போட்டுக்கன்னு சொன்னான். நானும் இந்த மருந்தை குடிக்கும்போது அன்னையாவும் வந்ததுனால அந்த மருந்தில் அந்த எண்ணெயை ஊற்றி எங்கள் அண்ணன் கும்பிட்ற சாமி இயேசுவை என்னை காப்பாற்ற காப்பாற்றுங்க, எல்லாம் கைவிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தான்மா குடித்தேன். நான் டாக்டர் சொல்கிறாருமா மருந்து தொண்டைக்கீழே வல்லங்கிறாருமா, ஆனால் நான் மருந்தை குடித்தமான்னு சொல்லி அழுதுருக்குறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எங்கள் அம்மா அப்பாவுக்கு வேர்த்துருச்சு. என்னடா இது, ஏன்னா அவங்க நிறைய பார்த்துருக்குறாங்க. இப்படி மருந்தை குடிச்சு ஒரு மனுஷன் எப்படி சாகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. என் தங்கச்சி அந்த தொண்டை புண்ணு ஆத்துறதுக்கு மட்டும் ஒரு நாள் வச்சுட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போது நான் ஒரு வாரம் கழித்து டெல்லியிலேருந்து வரேன். அந்த 40 நாள் முடிஞ்சு வரேன். அப்படி வரும்போது எங்கள் வீட்டில் அப்படி வர்றேன், அப்படி வடியில் கவனிங்க, என்னை எங்கள் அப்பா முதல்ல தம்பி இங்கே வா, இங்கே உட்காருன்னார். உங்களுக்கு தெரியுமா, இந்த வார்த்தை எனக்கு அற்புதம். ஏன்னா என்னை முகம் கொடுத்து பேசினதே கிடையாது, என்னை தம்பின்னு கூப்பிட்டதே கிடையாது. ஒருவேளை நான் இல்லாத நேரத்தில் எங்கள் அம்மாட்ட சாப்பிட்டானா வச்சானு கேட்டாரான்னு தெரியாது. ஆனால் என் முகத்துக்கு முன்னாடி ஒரு நாளும் தம்பிங்க வான்னு இந்த கனிவோட இந்த கரிசனையோடு எங்கள் அப்பா வாயிலேருந்து வார்த்தை கேட்டதே இல்லை. எனக்கு இந்த வார்த்தையை தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது இந்த மனுஷன் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறேன். ஒரு இரும்பு கட்டில், அந்த கட்டில் உட்காருங்கிறாரு, உட்காடுறேன். அப்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு, தம்பி நீ கும்பிடுற சாமி தான்டா உண்மையுள்ள சாமின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது, சாக்குக்கு மேலே சாக்கு கொடுக்குறாரு, என்ன இப்படிலாம் பேசுறான்னு சொன்னா 2வது வார்த்தை சொல்றாரு, ஓன் சாமி என் குடும்ப குத்தோலக்க காப்பாத்திருச்சுனாரு. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு வார்த்தையை ஃப்ளூயண்ட்டாக சொல்ல தெரியாது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எங்கள் அம்மா சொல்ல, நீங்கள் பொறுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன நடந்துன்னு சொல்லி என் தங்கச்சி என்ன பண்ணா, எங்கள் அத்தா என்ன பண்ணார், என் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே 45 நிமிஷம் எங்கள் அம்மா பக்கத்தில் எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து இயேசு எதுக்காக வந்தார், நான் எப்படி இருந்தேன், இயேசு எனக்கு என்ன செஞ்சார், இயேசு உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், நீங்கள் இயேசுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் 45 நிமிஷம் அவங்களுக்கு இயேசு எனக்கு செஞ்ச அற்புதத்தை சொன்னேன். அவர்களுக்கு இயேசுனுடைய வார்த்தையை சொன்னேன். அடுத்த வாரமே சபைக்கு வாங்கின துரிதப்படுத்தினேன். குறிப்பிட்ட சில வாரங்கள் வந்தார்கள், நல்ல தெய்வத்தை அறிந்து கொண்டார்கள். இதோ அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்றைக்கும் எனக்காக ஜெபிக்கிற நல்ல தாய் தகப்பனாய். அல்லேலூயா. எனக்கு பயங்கர ஆச்சரியம். இப்படி கவனிங்க, இதுக்கு நடுவில் ஒரு சம்பவத்தை சொல்றேன். எங்க அப்பா அந்த நாட்களில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் அந்த ஆண்டருக்குள்ள சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் பயங்கரமாக குடிக்கிறதுனால எங்கள் அப்பா அந்த மருந்து பாட்டில் எடுத்து என்னை 3 தடவை மிரட்டி இருக்கிறார். ஒழுங்கா வந்துரு, நானும் என் பொண்டாட்டி மருந்து குடி செத்துருவோம், இப்படி வேதத்தில் போய் எங்களை கேவலப்படுத்துறியே, உனக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா திட்டுவார். ஒரு நாள்லாம் மழை பெஞ்சு ரோட்டில் தண்ணி கிடந்தது. அந்த ரோட்டில் இருக்கிற தண்ணியை மோந்து மருந்தை ஊற்றி குடிக்க போகிறார். மழை பெஞ்சு ரோட்டில் தண்ணி கிடக்க, அந்த ரோட்டில் இருக்கிற தண்ணியை மோந்து மருந்தில் ஊற்றிட்டு குடிக்க போகிறாரு. எங்கள் அம்மா வந்து பிடிக்குது, என் தங்கச்சி வந்து பிடிக்குது. அப்படி மருந்தை குடிச்சிருவேன்னு சொல்லி நீ இந்த இயேசுவை விட்டு வெளியே வந்துரு, இந்த அல்லிலே கொடுத்து வெளியே வந்துருன்னு சொல்லி மிரட்டுறார். நான் உள்ளே போய் தொழுவோய் அழுதேன். ஏசப்பா உங்களை என்னை அசிங்கமாக திட்டுறாருப்பா, ரொம்ப அவமானப்படுத்துறாருப்பா அப்படின்னு சொல்லி என் டைரியில் எழுதுனேன். கவனிங்க, இப்போது என் தங்கச்சி ஆண்டவர் காப்பாற்றுறார். காப்பாற்றி எங்கள் அம்மா அப்பாவை கர்த்தர் சபை கொண்டு வரார். அப்படி கொண்டு வந்து அவங்க ஞான ஸ்நானம் எடுத்த அன்னைக்கு நைட்டு நான் என் தொழுவில் நான் ஜெபிக்கிற இடத்துல வந்து
தொழுவில் பார்த்தீங்கன்னா நேர்முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது. ஏன்னா நேர்முழங்கால் போடலாம், வெளியில் எல்லாருமே ஓப்பனாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த தொழுவில் ஒரு கட்டில் இப்படி சாத்தி வச்சு அந்த கட்டிலுக்கு பின்னாடி இப்படி ஜெபம் பண்ணுவேன், பாட்டுக்கால் இப்படி போட்டு ஜெபம் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய ஜெப வாழ்க்கை. அன்றைக்கி எங்கள் அப்பா, நான் சாயந்தரம் அவர் வந்து இருக்கிற நான் நேரத்தில் இருக்க மாட்டேன். நேராக எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் ஓடி போய் சாயந்தரம் வேலையை விட்டு வந்து நைட்டு சாப்பாடு டயத்துக்கு தான் இருட்டோடு வருவேன். காலையில் அதே மாதிரி 3 மணிக்கு எந்திரிச்சு சபரிமலைக்கு நல்லா குளிச்சு போனதுனால இந்த கண்ணு காது மூக்கு இல்லாததுக்கே குளிச்சுட்டு போனோன்னா உயிருள்ள தெய்வத்துக்காக இந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாலையிலேயே 3-3:30 எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தை நல்லா குளிச்சு செஞ்சு தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். அப்போது எங்கள் அப்பா ஞான ஸ்நானம் எங்கள் அம்மா அப்பா எடுத்த அன்னைக்கு நைட்டு வந்து என் தொழுவில் வந்து என் டைரியை திருப்பிட்டு எழுதுகிறேன். கரெக்டாக 1 வருஷமும் 1 மாதமும் ஆயிருக்கு. எங்கள் அப்பா அந்த மருந்து பாட்டில் எடுத்து என்னை மிரட்டி 1 வருஷம் 1 மாதம் ஆயிருக்கு. இப்போது நான் எழுதுகிறேன், ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை எனக்கு மாத்திரமல்ல என் குடும்பத்திற்கும் காண்பித்திருக்கு என்று சொல்லி, கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து எங்கள் அம்மா அப்பா ஞானஸ்நானம் எடுத்த டேட்டை போட்டு ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்தி நன்றியான்னு போட்டு கையெழுத்து போடுறேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்தது. இப்படி கையெழுத்தை போட்டோன்னையும் என் ஆவியானவர் உள்ளத்தில் பேசுகிறாரு, எந்த மருந்து பாட்டில் வச்சு உங்கள் அப்பா உன்னை என்னை விட்டு தூக்க நினைச்சாரோ அதே மருந்தை வச்சு உங்கள் அப்பாவை எனக்குள்ளே தூக்கிட்டேன்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் ஏற்கனவே அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா பைத்தியம். நான் எத்தனையோ ஹீரோ பார்த்துருக்கேன், ஆனால் ரியல் ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சொல்லி வச்சு அடிச்சாரு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் சொல்கிறேன், ஆண்டவருடைய இரக்கத்தில் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா இன்றைக்கும் என் மனைவிக்கு இதை அனுப்பி விட்டுருக்கிறேன். அதை பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் அவர்கள் எனக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல தாய் தகப்பனாய் கர்த்தர் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் என் குடும்பத்தையும் தெய்வம் ரட்சித்தார். முழு குடும்பமாய் கர்த்தர் எங்களை அவரை ஆராதிக்கும்படி இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், இயேசு உயிருள்ளவர் என்றும் இன்றைக்கும் அவர் கிரியை செய்கிறார் என்றும் இன்றைக்கும் அவர் தம்முடைய ஜனத்தை மறக்கவில்லை என்பதற்கு நீங்கள் அதுக்கு ஒரு அடையாளம் கேட்டிங்கன்னா அதுக்கு உங்கள் முன்னாடி கர்த்தர் என்னை நிறுத்தியிருக்கிறார்னு சொல்லுவேன். அவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ரட்சித்து கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கும் தம்முடைய ராஜ்யத்தில் ஜனங்களை சேர்த்து கொண்டு தான் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களை மறக்கலை, உங்கள் பிள்ளைகளை மறக்கலை, தேசத்தை மறக்கலை. அவர் இன்னைக்கும் தம்முடைய கிரியைகளை நிறுத்தவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் எங்கள் சபையில் ஒரு காணிக்கை பாட்டு வரும். அப்போல எனக்கு அந்த ரொம்ப ஆர்வம். அப்போ அந்த காணிக்கை பாட்டு படிக்கிறதுக்கு போகிறேன். எனக்கு இந்த ராகம்லாம் தெரியாது. நான் வாட்டுக்கு என்னென்னதோ பாடுவேன். ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டே ராகம்லாம் பாடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு இன்றைக்கி படிக்கிறதுலாம் அபூர்வம். இது ரொம்ப அபூர்வம்னு நான் நினைப்பேன். அன்றைக்கெல்லாம் அப்படியே பாட சொன்னால் வார்த்தையை வாசிப்பேன். அப்படி தான் இருப்பேன் வச்சுக்கோங்களேன். அப்படி பாடல் படிக்கும்போது தூரத்தில் இருந்த ஒரு ஐயா நான் பாட்டை படிக்கணும்னு கையில் மைக் எடுத்தாலே மூஞ்சி அப்படி திருப்புவார். ஐயையோ இவன் கையிலையா மைக்கை கொடுத்துட்டாங்கன்ட்டு அப்படி திருப்புவார். அப்படி ஒரு நாள் அப்படி தான் அவர் மாடு வச்சு, இப்போ இல்லை, அவர் வயசானவர், நல்லா பாட்டு படிப்பார். பரமழைப்பின் பந்தய பொருளுக்கு அந்த பாட்டெலாம் சூப்பராக படிப்பார். அப்போது அந்த ஐயா அப்படி மூஞ்சி அப்படி ஒரு மாதிரியே திருப்புவார். அப்போது நான் அன்னைக்கு அதை பார்த்துட்டு எனக்கு பாட்டு ஓடவே இல்லை. நேராக வண்டியில் அழுதுகிட்டே வரேன். ஏசப்பா, இந்த ஐயா எப்போ பார்த்தாலும் நான் பாட்டு படித்தா முகம் ரொம்ப சுளிக்கிறாரு, எனக்கு பாட்டு படிக்கவே தெரிய மாட்டேங்க ஏசப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்படி வந்து என் வீட்டு தொழுவுக்குள்ளே வந்து மறுபடியும் அழுகிறேன், ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு அழுகிறேன். அப்போ இல்லை பக்கத்தில் ஒரு வேலி மரம், அதில் காக்கா கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏற்கனவே நான் ஜெபம் பண்ணிட்டு டென்ஷனில் இருக்கிறேன், எரிச்சலில் இருக்கிறேன். இப்படி காக்கா வர கற்றுன்னு கல் எடுத்து விரட்டுறேன். மறுபடியும் காக்கான்னு கத்திகிட்டே இருந்துச்சு. அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் உள்ளத்தில் பேசுகிறாரு, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, நீ படிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு பாடுன்னாரு. உங்களுக்கு புரியலைங்க. அந்த ஒரு வார்த்தை நானே 200 பாட்டு எழுத வச்சது. ஆண்டவருடைய சமூகத்தில் நானே உட்கார்ந்து 200 பாடல்களை எழுத தெய்வம் எனக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? பெரிய புத்திசாலியோ குடும்ப பின்னணியை உள்ளவனோ பரம்பரை கிறிஸ்தவனோ அல்ல. நே ஒன்று தான் சொல்கிறேன், அவருடைய அன்பு பெருசு. எங்கள் அம்மா அப்பா என்னை விரட்டும் போதெல்லாம் மலைக்கு ஓடிடுவேன், பைபிளை கட்டி பிடிச்சி தூங்குவேன்.
எத்தனையோ நாட்கள் உங்களுக்கு தெரியுமா, கோவில்பட்டியில் இருக்கும்போது 2018-19 அந்த 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 நாட்களில் எனக்கு பைக்கு கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஊழியம் யாராச்சும் அண்ணன் தம்பி என் கூட வாங்கன்னு சொன்னால் நான் ஓடிடுவேன். அப்படி போகும்போது பைபாஸ் ரோட்டில் நிற்பேன், பஸ்ஸு நிற்கவே நிற்காது, அழுவேன். ஏசப்பா பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது, டயத்துக்கு போக முடியல, அழுவேன். என் கண்ணீர் அப்படியே ரோட்டில் விழும். கவனிங்க, அப்படி இருந்த நாட்களில் ஒரு முறை நான் கைத்தாறு பக்கத்தில் ஒரு சபைக்கு போகிறேன். போயிட்டு என் கையில் அன்னைக்கு எனக்கு 2260 ரூபா இருக்கேன்ட்டேன். அப்போது நான் அந்த சபையில் ஆராதனை நடந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் ஆரம்ப ஜபத்திலே சொல்கிறாரு, உன் கையில் இருக்க 2000 ரூபா எடுத்து அந்த போதகர்கிட்ட கொடுன்ட்டு. உடனே நான் சொல்கிறேன், ஆவியான்கிட்ட சொல்கிறேன், என் மனசில் யோசிச்சுட்டே சொல்கிறேன், தேதி 10 ஆயிடுச்சு, 6ஆம் தேதியே வாடகை கொடுக்கணும், மாத வாடகை 2000 ரூபா, 6ஆம் தேதி கொடுக்கணும், 10 ஆயிடுச்சு, இப்போ தான் வச்சுருக்கேன், நான் வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட உள்ளத்தில் போராடிட்டே இருக்கிறேன். அப்போ ஆவியான மறுபடியும் உணர்த்திட்டே இருக்கார், குடுன்னு உணர்த்திட்டே இருக்கிறார். கடைசியில் என்னாத்துமா கத்தரை ஸ்தோத்திரி போட்டேனே, அந்த போதகர் ஐயா அந்த சர்ச்சில் மேலே வந்து கல் பதிச்சாங்க, அங்கே போய் நின்று பார்த்துட்டு இருந்தார். அவங்ககிட்ட நேராக ஓடி போய் எதுவுமே யோசிக்கல, அந்த 2000 ரூபா எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு நேராக கைத்தாருக்கு வர்றேன். வந்த உடனே அங்கே ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. என்னை வந்து என் தங்கச்சிக்கு பிறகு கிறிஸ்துக்குள்ளே கொஞ்சம் நடத்தினவங்க. அவங்க தான் சர்ச்சுக்கு முதல்ல கூட்டு போனாங்க, அந்த சொல்லி அனுப்புனாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவங்ககிட்ட பார்த்தேன், 200 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட வெறும் 60 ரூபா தான் இருக்குது. நேராக வந்தேன், பஸ் ஸ்டாப்பில் வந்தேன், ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டேன். அது ஒரு 20 ரூபா போயிடுச்சு. 25 ரூபா 20 ரூபா போயிடுச்சு. நேராக அங்கேருந்து பஸ் ஏறி போகிறேன் கோயில்பட்டிக்கு, அது ஒரு 25 ரூபா போகுது. மீதம் என்கிட்ட வெறும் 10 ரூபா இருக்குது. இப்போ இந்த 10 ரூபா வச்சுட்டு ரூமுக்கு போகிறேன். போயிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்கேன். நான் தனியாக புலம்பிகிட்டே இருப்பேன், டாடி டாடி டாடின்னு பேசிட்டே இருப்பேன். அன்றைக்கி எல்லாமே எனக்கு அவர் தான், டாடி டாடின்னு பேசுங்க. ஏசப்பா பாருங்கள், வெறும் 10 ரூபா தான் இருக்குது, அடுத்து மத்தியானம் வேறு சாப்பிடணும், காலையில் சர்ச்சை முடிச்சுட்டு ஒரு வடை டீயோடு முடிச்சுக்கிட்டேன், ஏதோ ஒரு 10 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு நான் நார்மலாக பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறேன். இப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த குரல் அடையாளத்தை கண்டுபிடிக்கல. பிரதர் நீங்கள் பிரதர், நான் உங்களை ஒரு நாள் விளாத்தி குளத்தில் உங்களை ஒரு நாள் பஸ் ஏற்றி விட்டேன், யாவும் இருக்கா அப்படின்னு. சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னேன். பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், பிரதர் நான் உங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை போட்டிருக்கேன், எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், நீங்கள் அதை போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். கவனிங்க, அப்போது என் ஃபோன் நம்பர் வழியாக அவர் போட்டிருக்கிறார். அப்போது சொன்ன உடனே நான் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அதாவது வந்து எப்படின்னா, அவங்க ஃபோனை கட் பண்ணி ஒரு பயம், ஆன்லைன் பிரச்சனை, சர்வர் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. கோயில்பேட்டிலேருந்து உள்ளே போனால் 10 ரூபா டிக்கெட்டு, நான் இருக்கிற இடத்துலேருந்து அந்த ஏடிஎம் பக்கத்தில், அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போனால் 10 ரூபா டிக்கெட்டு. நான் ஆண்டோட சொல்கிறேன், ஏதாவது ஆன்லைன் சர்வர் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நான் அங்கே போயிட்டு என்னை திரும்ப வச்சுறாரோ, காணிக்க ஏடிஎம்மில் வரலன்னு சொல்லி திரும்ப கேட்டால் கேவலம். சொல்லுங்க, அவராக ஃபோன் போட்டு காணிக்க எடுத்துட்டீங்கன்னு கேட்டால் பிரச்சனை இல்லை, பிரதர் காணிக்க போட்டிங்கன்னு சொல்லி ஏடிஎம்மில் ஒன்றும் இல்லைன்னு திருப்பி கேட்டோம்னா அவமானம். எங்கள் எத்தனை இடத்துல வெறுங்க அவரை வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? அவங்களுக்கு புரியாது. அவங்க ஒரு வேளை போதரையை மறந்து போய் வெறுங்கவரை கொடுத்துருக்கலாம், திரும்ப ஃபோன் போட்டு கேட்க முடியுமா? உங்களுக்கு தெரியாது. இந்த பாதையில் நடந்த தகப்பன் மாதிரி தெரியும். அப்போது நான் போகிறேன், ஏடிஎம்மில் உள்ள கார்டை விடுறேன். உள்ள கார்டை விட்டால் முட்டையாக காமிக்குது. எனக்கு பயம், என்ன முட்டையாக காமிக்க சொல்லி இந்த ஏடிஎம் போய் சொல்லி இன்னொரு ஏடிஎம் போகிறேன், அதுலேயும் அப்படி 0-0 காமிக்குது. பார்த்தேன், இதுவும் போய் சொல்லி வேற ஒரு ஏடிஎம்ல விட்டு ஒரு 15,000 ரூபா போடுவோன்னு சொல்லி போட்டேன். வந்துருச்சு. மீதம் பார்த்தா உள்ள 85,000 ரூபா இருந்துச்சு. ஏங்க, அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னார், நான் உங்களை ஒரு நாள் பஸ் ஏற்றி விட்டேன், நீங்கள் அன்னைக்கு அந்த மழை உள்ள நாட்களில் பஸ் ஏற்றி விட்டதுனால அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். நான் அன்னைக்கு பைபாஸில் அழுத கண்ணீரை எங்கள் அம்மா அப்பாவோ நான் சுற்றி இருக்கிற நண்பர்கள் யாருமே பார்க்கல. ஆனால் அன்னைக்கு என் கண்ணீர் தரையில் விழுந்தது நினச்சேன், அவருடைய சமூகத்தில் விழுந்தது என்பதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி எனக்கு ஒரு நல்ல பைக் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டோடைய இரக்கத்தில் சொல்லுவேன், எங்கள் அம்மா அப்பா விட்டு 2016 வருஷத்தில் நான் அங்கேருந்து வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர்களையும் போஷிக்கத்தக்க தெய்வம் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். என் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், என்னுடைய உடையாக இருக்கட்டும், என்னுடைய உணவாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒவ்வொரு முறையும் எந்த குறைவில்லாமல் இன்றைக்கு வரைக்கும் என்னை தாங்கி வருகிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்கிறேன். ஒரு முறைலாம் என்கிட்ட வெறும் 12 ரூபா இருந்துச்சு. அன்னைக்கு பகலில் என் கூட இருக்கிற அந்த ஊழியம் செய்கிற சகோதரர்கள், ஒரு இன்ஜினியர் எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு பகல்லலாம் பாஸ்டிங் இருந்துட்டு நைட்டு பசி எடுத்துருச்சு. அந்த பாஸ்டிங் முடிக்கிற டைம் வச்சுக்கோங்களேன். இப்போ 12 ரூபா தான் இருக்குது. என் ரூம் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அவர் நைட்டு 11 தான் கடையை பூட்டுவார். நேராக இறங்கி வர்றேன். அவர் எல்லாத்தையும் அந்த ஜாரெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு. 12 ரூபாய்க்கு 2 பச்சைப்பழம் வாங்கினேன். 2 பச்சைப்பழத்தை வாங்கி ஒரு பச்சைப்பழத்தை உரித்து சாப்பிட்றேன். ஒரு பச்சைப்பழம் 6 ரூபா. 2 பழம் வாங்குறேன். அதில் ஒரு பழத்தை பிடிச்சி சாப்பிட்டுட்டு பேசுகிறேன் ஏசப்பாட்ட, டாடி பாருங்கள் 12 ரூபாவில் 6 ரூபா காலி ஆயிடுச்சு, இன்னொரு பழமும் காலியாக போகுதுன்னு உரிச்சு வச்சுட்ருக்கிறேன். அப்போ இல்லை அந்த இந்த மாதிரி தான் ஒரு பாலம். அந்த பாலத்தில் அடியில் ஒருத்தர் திடீர்னு ஒரு வெள்ளைச்சட்டை போட்டு ஒருத்தர் வர்றார். வந்துட்டு பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படிங்கிறார். என்ன பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பக்கத்தில் பார்த்தா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிமுகமான ஒரு போதகர். என்னதான் அந்த தமிழ்நாட்டுக்காரங்களுடைய பண்பாடு, சாப்பிட்டுட்டு திருப்பி கொடுக்காம தான் நல்லா இருக்காது இல்லையா? ஒரு வார்த்தை மனசுக்குள்ளே யோசிச்சு சொல்கிறேன், ஏசப்பா இவர் கேட்கக்கூடாது, ஆனால் நான் சொல்ல போகிறேன், பழம் சாப்பிட்றீங்களா பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே சொல்கிறேன். ஏன்னா வாங்கி கொடுக்க காசு இல்லை இல்லையா? அப்போது அவரும் பிரதர் வேண்டாம் 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 அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார். அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துக்கவன் என்ன யோசிச்சான்னு தெரில. நைட்டு 11 மணிக்கு மேலே டக்குன்னு பையிலேருந்து 500 ரூபா எடுத்தார். பையில் வச்சுட்டு போயிட்டே இருந்தார். உங்களுக்கு தெரியுமாங்க, என் கூட அன்னைக்கு பகலில் எத்தனை பேர் வந்தாங்க, யார்கிட்டையுமே என் நிலைமையை சொல்லலை. சில நேரங்கள் ஆண்டவர் அப்படித்தான், அதாவது கத்தி எடுத்து ஓங்கி ஈசாக்க ஓங்கி குத்த வர நேரத்தில் தான் கர்த்தர் சொல்லுவார், கையை போடாத, இப்பொழுது எனக்கு நீ பயந்திருக்கிறோன்னு அறிந்திருக்கிறேன். இவருக்கு தெரியாது என்னங்க இருக்குது, இவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. ஆனால் சில நேரங்களில் அந்த எல்லை வரைக்கும் கொண்டு போய் நம்மளை சோதிப்பார். யார்கிட்டையும் கேட்கல. நைட்டு 11 மணிக்கு மேலே எனக்கு அடுத்த நாள் நான் நகர்ந்து போகிறதுக்கான சூழ்நிலையை கர்த்தர் சந்தித்தார். இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் வாய் திறந்து கேட்காத அளவுக்கு தெய்வம் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் ஆண்டோடைய இரக்கத்தை சொல்லுகிறேன். எப்போவுமே ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, தெய்வ கிருபையில் சொல்கிறேன். நம்மளை தெய்வம் ஆரம்பத்தில் அவர் நம்மளை வந்து தொடுறார். அந்த தொட்ட பிறகு நாம் தான் அவரை நெருங்கி போக வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் தெய்வம் என்னை போதித்து, அழகாக காலையில் ஒரு பாஸ்டர் அவர் பாட்டு படித்தாங்க, நான் உனக்கு போதித்து நீ அடக்க வேண்டியவளை காட்டுவேன். ஒவ்வொரு நாளும் போதிச்சார். நல்ல ஆலோசகராக இருந்தார். நல்ல ஆவியானவர் என்னை உணர்த்தினார். செம்மையான வழியில் நடத்தினார். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கிருபை என்னை காத்து வருகிறது. இது எல்லாம் அவருடைய அனாதி தயவு. அல்லேலூயா. ஒரு உயிருள்ள தெய்வம்னா அது இயேசு மாத்திரமே. எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அது இயேசு மாத்திரமே. இன்றைக்கு நான் தாழ்மையாக சொல்கிறேன், இந்த மார்த்தாண்டத்தில் என்னை போல எத்தனையோ மகேந்திரங்கள் உண்டு. என்னை போல குடிச்சிட்டு தவறான பாதையில், இச்சையான பாதையில் விழுந்து கிடக்கிற மகேந்திரன் உண்டு. அப்படிப்பட்ட மகேந்திரனுக்கு இந்த வெளிச்சத்தை கொண்டு போகணும்னா என் தங்கச்சி ஜெனிய மாதிரி தேவ அன்பை நாம் காமிக்கிற கூட்டமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவி.